நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின எல்லா உயிரும் துளையெடுத்து தேசமைய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர்மண் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயராம் பதிகுன்றை வாழ் சேக்கிழாரடி சென்னியிருத்துவாம். எல்லாம் வல்லெம்பெருமான் அருள்தரும் பன்னார்மொழிய மண்டலமர் திரு நன்னாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள்தரும் வாரணாம்பிகை தாயாருடனமர் திரு தொண்டீஸ்வர பெருமானுடைய திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கரணங்களாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கணியாவுடைய திருவடிகளை மனமொழி மெய்களாலை வணங்கி தவ திரு தொண்டர்சீர் பருவாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகள் எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, தொண்டர் புராணத்திலே முதலாவது சரிதமாக இருக்கக்கூடிய தொகையடியார் என்று சொல்லக்கூடிய வகையிலே தில்லைவாழ் அந்தனர் சரிதத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். சென்ற வகுப்பில் 7 பாடல்கள் நம்ம சிந்திச்சிருக்கிறோம். தில்லைவாழ் அந்தனர் புராணத்திலே பெருமானுடைய திருவடிகளை வணங்கியது முதல்ல 2 பாடல்கள். ஆதியாய் நடுவுமாகி என்று சொல்லக்கூடிய பாடலும், அதே மாதிரி கற்பனை கடந்த சோதி என்று சொல்லக்கூடிய திருப்பாடலும் பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, அதற்கு பிறகு அந்தணர்களுடைய சிறப்பை பற்றி, தில்லைவாழ் அந்தணர்களுடைய சிறப்பை பற்றி 8 பாடல்களிலே நமக்கு சேக்கிழார் பெருமான் அருளியிருக்கிறார். அதிலே அவர்களுடைய அகம்படி தொண்டு என்று சொல்லக்கூடிய பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய நிலையை சென்ற வகுப்பில் ஓரளவுக்கு நம்ம சிந்தித்துட்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி அவர்களுடைய ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால், உருவது நீற்றின் செல்வம் என கொள்ளும் உள்ளமிக்கார் பெறுவது சிவன்பால் அன்பாம் பேரென பெருகி வாழ்வர் என்று சொல்லி அவர் பெருமானிடத்து அவர்கள் தாம் பெறத்தக்க பெரும் பேராவது அவன் திருவடியிலே பதிந்த அன்பு ஒன்றே என்று சொல்லி வாழக்கூடிய பெருமக்கள். அதான் ரொம்ப முக்கியங்க. உருவது நீற்றின் செல்வம் என கொள்ளும் உள்ளமிக்கார் பெறுவது சிவன்பால் அன்பாம். பெருமானுடைய திருவடியில் அன்பு இருக்கக்கூடியதான். அதான் ஞானம்னா என்னென்னா, ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்லார், சிவன்பால் அன்பே ஞானம்ங்க. நம்ம ஞானம்னா என்னென்னா, பெருமானுடைய திருவடியில் அன்பு தான் ஞானம், வேற ஒன்றும் கிடையாது. அது மாதிரி இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் எப்படின்னா, பெருமானுடைய திருவடியில் பதிந்த அன்பு ஒன்றுமே யாம் என்று கொண்டு, அதுதான் நம்முடைய அப்பர் சாமிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் என்று சொல்லி நமக்கு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுபோல் அவர்களுடைய ஒரு பேராக கருதி வாழ்ந்தது இறைவனிடத்திலே அன்பு என்று சொல்லியும், அதே மாதிரி அவர்கள் எப்படி நிலையிலே நின்று வழிபாடு செய்தார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது 7வது பாட்டில் சொல்வார், ஞானமே முதலான் 4 நவையறத் தெரிந்து மிக்கார் தானமும் தவமும் வல்லார் தகுதியின் பகுதி சார்ந்தார் ஊனமே ஒன்றும் இல்லார் உலகெல்லாம் புகழ்ந்து போற்றும் மானமும் பொறையும் தாங்கி மனையறம் புரிந்து வாழ்வார் என்று சொல்லி நல்ல மனையறத்திலே சிறந்து வாழக்கூடிய பெருமக்கள். அவர்கள் ஞானம் முதலாக 4 என்று சொன்னால் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய 4 நிலைகளையும் நன்கு தெரிந்து வைத்த பெருமக்கள் அவர்கள். அப்படின்னா அந்த தொண்டுகள் சரியை யாதி 4 என்று சொல்லக்கூடிய அந்த 4ஐயும் நல்ல அறிந்தவர்கள், அதன்படி நடந்து ஒழுகக்கூடியவர்கள். நம்முடைய தாய்மானவர் சொல்லுகின்ற பொழுது, விரும்பும் சரியை முதல் மெய்ஞானம் 4ம் அரும்பு மலர் காய்கனி போலென்றே பராபரம் என்று சொல்லி, அது அரும்பு மலர் காய் கனி என்று சொல்லி சரியை, கிரியை, யோகம், ஞானத்தை நமக்கு பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி திருமந்திரத்திலையும் ஞானம் முதல் 4 மலர் நத்திருமந்திர மாலை என்று சொல்லி திருமூலர் சொல்கிறார். அப்போ ஞானம் முதல் 4 என்று சொல்லுவது நம்முடைய வழிபாட்டிலே நாம் செய்யக்கூடிய தொண்டு, நாம் நிற்கக்கூடிய நிலை. இந்த 4ல் ஏதாவது ஒரு நிலையில் நிற்போம். சரியில் நிற்கிறவங்களுக்கு ஞானம் கிடைக்காது அப்படின்னா அதுலேயே ஞானம் கிடைக்கும். சரியில் சரியை, சரியில் கிரியை, சரியில் யோகம், சரியில் ஞானம். ஆமாம், 16 நிலை இருக்குது. ஒவ்வொன்றிலையும் 4 என்று சொல்லி, அப்போ சரியில் நின்னாலும் நமக்கு ஞானம் கிடைக்கும். ஏன்னா நாவுக்கரசு பெருமான் சரியை தொண்டு செய்தாலும் கூட சரியத்தினுடைய கடைசியில் எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, சேக்கிழார் பெருமான் அதை மன்னதிரு தாண்டகத்தை புண்ணிய, ஆமாம், அதில் நன்னறிய சிவானந்தத்தின் ஞான வடிவே ஆகி அன்னலார் செவடி கீழ் ஆண்டரசு அமர்ந்திருந்தார் என்று சொல்லி அந்த சரியத்தை மண்முதலாம் உலகேத்த மன்னதிரு தாண்டகத்தை புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என புகன்று நன்னறிய சிவானந்தத்து ஞான வடிவே ஆகி அன்னலார் செவடி கீழ் ஆண்டரசு அமர்ந்திருந்தார். ஏதை சொல்கிறோன்னா,
எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, நாவுக்கரசு பெருமான் சரியில்லை நின்றவர், அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமான் கிரியில் நின்றவர், சுந்தரர் யோகத்தில் நின்றவர், அதே மாதிரி மணிவாசக பெருமான் அப்படி ஒரு ஞானத்தில் நின்றவர்னு சொல்லி தவறான ஒரு கருத்தை பரப்புகிறாங்க. 4 பேரும் ஞானத்தில் நின்றவர்கள். அவர்கள் செய்த தொண்டு தான் சரியை கிரியை யோகமே ஒழிய, அவர்கள் நின்றது கடைசி அடைந்த நிலை 4 பேருமே நான் ஞான நிலை. சேக்கிழார் பெருமான் தெளிவாக சொல்கிறார். ஞானசம்பந்த பெருமான் திருவடி அடைகின்ற பொழுது சொல்கிறார், ஞானமை நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொல்லாம் என்று ஆன சொல் நமச்சிவாய திருப்பதிகத்தை அங்கன் வானமும் நிலனும் கேட்க அருள் செய்து மனத்தில் வந்தோர் ஈனமாம் பிறவிதீர யாவரும் புகு என்றார் என்று சொல்லி அழகாக சொல்கிறார். இப்போ ஞானமே நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொல்லாம் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். அவரும் ஞானம் பெற்று தான் பெருமான் திருவடி அடைந்தார். நம்பிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது வெள்ளானை சருக்கத்தில் 2வது பாட்டில் சொல்கிறார். அது எப்படி சொல்கிறார் அப்படின்னா, படியில் நீடும் பக்தி முதல் அன்பு நீரில் பனைத்தோங்கி வடிவு நம்பி ஆரூர் செம்பொன் திருமேனி வனப்பாக கடிய வெய்ய இருவினையின் களைகெட்டு எழுந்து கதிர் பரப்பி முடிவில்லாத சிவபோகம் முருகி முதிர்ந்து விளைந்ததால் அப்படிங்கிறார். அது எப்போ அவருக்கு கைலாயம் போகணுன்னு ஆசை வந்ததுன்னா, கைலாயம் போகணுன்னு கூட நினைக்கல. கேரளா போய் மலைநாட்டில் இருக்கக்கூடிய சேரமான் பெருமானோடு இருக்கணும்னு தான் நினைக்கிறார். கைலாயம் போகணுன்னெல்லாம் நினைக்கல. அந்த எண்ணம் எப்போ வந்தது அப்படின்னா, அதான் முடிவில்லாத சிவபோகம் முருகி முதிர்ந்து விளைந்ததால். சிவபோகம் அப்படிங்கிறது ஞானத்தினுடைய தசகாரியத்தில் 10வது இடம். 10வது தசகாரியத்தில் 10 இருக்குது இல்லைங்களா? அதில் வந்து 10வது நிலை தான் வந்து அந்த சிவபோகம் என்று சொல்லுவது. இப்போ அவரும் ஞானம் அடைந்து தான் பெருமான் திருவடி அடைந்திருக்கிறார். வாதபூரடிகளும் ஞானத்தில் ஞானம் அப்படி தான். அதனால் அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த ஒரு தொண்டு தான் அப்படியே ஒழிய அடைந்தது 4 பேருமே ஞான நிலை அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நலம் சிறந்த ஞான யோக கிரியா சரியை எல்லாம் என்று சொல்லி எல்லாமே சிறந்த தொண்டு தான். அதனால் நம்ம மலர் தொண்டு தானே செய்கிறோம், நமக்கு ஞானம் கிடைக்காது, உழவார பண்ணி தானே செய்கிறோம், ஞானம் கிடைக்காது அப்படியெல்லாம் நம்ம நினைக்கணுங்கிற அவசியம் இல்லை. எந்த தொண்டு செஞ்சாலும் சரி பெருமானுடைய திருவடியில் எப்படி செய்யணும் அப்படின்னா, அவனே தானேயாக எண்ணறி ஏகனாகி இறைவனி நிற்க அப்படி நின்னா என்ன ஆகும்? மலமாய் இதனோடு வல்வினை என்றேன்னு நமக்கு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். நம்ம தான் பெரிய ஞானம் பெற்றவர்கள் யாராவது நினச்சோன்னாவே நமக்கு இன்னும் ஞானம் வரலைன்னு அர்த்தம். நான் இந்த நிலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு யாராவது மனசில் கருதி இருந்தோன்னா அப்போ நாம் இன்னும் ரொம்ப கீழே இருக்கிறோன்னு அர்த்தங்க. எல்லாத்துக்கும் ஒரு படிநிலை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது நம்மளுடைய பக்குவத்திற்கு ஏற்றாறு போல், நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு ஏற்றாறு போல் பெருமான் நமக்கு அப்பப்போ நமக்கு கொடுப்பார். இதுதான் அந்த 4 நிலை என்று சொல்லி அது நவயற அப்படின்னா ஐயன் திருவு நீங்கன்னார். இந்த நாளை வந்து ஞானம் முதலா 4ம் நவயறத் தெரிந்து மிக்கார். கொஞ்சம் கூட ஐயம் இல்லாமல் ரொம்ப தெளிவாக இருந்தவர்கள் அந்த தெளிவாளந்தவர்கள் என்று சொல்லி சொல்கிறாருங்க. கற்க கசடற என்று சொல்லி வள்ளுவ பெருமான் சொல்லுவது போல் கொஞ்சம் கூட எந்த ஒரு கலையாக இருந்தாலும் முழுவதும் கற்கணும். அதுதான் ரொம்ப சிறப்புங்க. இப்போ நம்முடைய கண்ணப்பநாயனார் எப்படி கட்டுறாருன்னா, முற்ற கற்றனர் என்னையாலும் காணவர் கரிய சிங்கம்னார். அவர் வில்வத்தை ஒன்று தான் கற்றார். அந்த வில்வத்தை ஒன்றையும் எப்படி கட்டுறார் அப்படின்னா, முற்ற கற்றனர் என்னை ஆளும் காணவர்க்கு அரிய சிங்கம் என்று சொல்லி நம்முடைய கண்ணப்பநாயனாருடைய சரியத்தில் சொல்கிறார். அதான் அப்படி முழுவதுமாக ஒரு ஐயந்திரிவு இல்லாமல் கற்பது அப்படிங்கிறது தான் ரொம்ப சிறந்தது. அதுபோக தானத்திலே தவத்திலே சிறந்தவர்கள். தவம் என்று சொன்னால் போன வகுப்புலேயே நம்ம சிந்தித்தோம், சிவபூசையே தவம். சிவபூசை தான் தவம், அதுக்கு மேலே ஒரு பெரிய தவம் இல்லைங்க. ஆமாம். ஊனம் அப்படின்னா அதனால் பிறவியினால் வரக்கூடிய ஊனம் என்று சொல்லுவது மீண்டும் மீண்டும் நம்ம பிறக்கிறது தான் ஊனங்க. ஊனம் இல்லாத ஒரு ஊனத்தை நீக்கக்கூடியவர்கள் அப்படின்னா பிறவி இனிமேல் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறார். மானம் என்று சொல்லுவது அதே மாதிரி அவர்கள் அந்த மாதிரி ஒரு நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். பொறை என்று சொல்லுவது, மனையறம் இல்லறம் என்று சொல்லுவது, அதாவது இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்று சொல்லி நமக்கு இல்லறத்தை பற்றி சைவத்தில் வந்து ரொம்ப போற்றி தான் சொல்லியிருக்கிறாங்களே ஒளி இல்லறம் வேண்டான்னு எந்த இடத்துலையும் நமக்கு சொல்லப்படலை. நாயன்மார்களில் வந்து 2 நாயன்மார் தான் துறவு நிலை பூண்டவர்கள். ஒன்று மூர்த்தி நாயனார், இன்னொன்று நாவுக்கரசு பெருமான். மற்ற எல்லாரும் மனையறத்தில் இருந்து தான் அவர்கள் வந்து நிலை அடைந்திருக்கிறாங்க. ஒரு சிலர் கேட்பாங்க கண்ணப்ப நாயனார் அப்படின்னு சொல்லி, அவர் 16 வயசு, அவர் அப்பா அம்மா கூட தான் இருந்தார், வேடர்குல தலைவராகவெல்லாம் இருந்தவர். ஆனால் அவர் வேட்டைக்கு வந்தவர் பெருமானோட அப்படியே திருவர்களோட கலந்துட்டாரே ஒளி அவர் துறவு நிலையில் இல்லை. ஆமாம், அவர் 16 வயசு கன்னி வேட்டைக்கு வர்றாரு. வருகின்ற பொழுது பெருமானை பார்க்குறாரு. போன பிறப்பினுடைய தொடர்ச்சி அது அப்படியே பெருமானோட ஐக்கியமாயிட்டார். அவ்வளோதானே ஒழிய
அவர் துறவு நிலையில் நாம் கொண்டு போய் சேர்க்க முடியாது. 2 பெருமக்கள் தான் துறவு, மூர்த்தி நாயனார், நாவுக்கரசு பெருமான். அப்போ இல்லறம் என்று சொல்லுவது நமக்கு எப்பொழுதும் சைவத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் என்று சொல்லி, அதையும் மனையறம் புரிந்து மானமும் பொறையும் தாங்கி மனையறம் புரிந்து வாழ்வார் என்று சொல்லி, அந்த பொறையெல்லாம் எதுக்காக சொல்லணும், அந்த மனையறத்துக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. மானத்தோடு வாழணும், அதே மாதிரி பொறுமையோடு வாழணும். இதெல்லாம் மனையறத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வேறு துறவிகளுக்கு இதெல்லாம் தேவையில்லை, அவங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க. துறவிகளுக்கு ஒன்றுமே இல்லையே, வேறு என்ன இருக்குது? அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியது, பெருமானுடைய திருவருளை சிந்திக்க வேண்டியது, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே நமக்கு அப்படி அல்ல. உலகியல் பணிகள் இருக்குது, குடும்பம் இருக்குது, கூட இருக்கக்கூடிய சார்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கணுன்னா என்ன வேணும்? நமக்கு மானமும் நம்ம பொறையும் தாங்கி மனையறம் புரிந்து வாழ்வார் என்று சொல்லி, இப்படியெல்லாம் தில்லைவாழ்ந்தவர்களுடைய பெருமைகளை பற்றி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி, அடுத்து நமக்கு 8வது திருப்பாட்டு தான் இன்றைக்கி நம்ம சிந்திக்கிறோம். செம்மையால் தனிந்த சிந்தை தெய்வ வேதியர்களானார், மும்மையாயிரவர் தாங்கள் போற்றிட முதல்வனாரை, இம்மையே பெற்று வாழ்வார் இனி பெரும் பேரொன்று இல்லார், தம்மையே தமக்கொப்பான நிலைமையால் தலைமை சார்ந்தார். அதாவது செம்மைத்தன்மை அப்படின்னா சிவத்தன்மைன்னு அர்த்தங்க. திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட வருதில்லை. நாவுக்கரசு பெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது அப்படின்னா சிவத்தன்மை பொருந்திய அப்படின்னு அர்த்தங்க. செம்மைன்னா சிவத்தன்மை பொருந்திய. அப்படி செம்மையால் தனிந்த சிந்தை தெய்வ வேதியர்கள் அப்படின்னார். செம்மைத்தன்மையின் நிறைவினாலே ஆணவம் நீங்கி தனிவு பெற்ற சிந்தையுடைய தெய்வத்தன்மை வாய்ந்த 3000 வேதியர்கள். இவர்கள் இம்மையிலே இறைவனை தாம் போற்றி வாழும்படி கைவசமாக கிடைக்கப்பெற்று வாழ்கின்றவர்கள். என்னொன்று என்ன ஆதலின் அவர்கள் இனி பெறுவதாய இதன் மிக்க பேறு வேறில்லாதவர்களாயினார். மேற்கூறி எல்லாவற்றாலும் தமக்கு நிகரானார், தாமே அல்லாது பிறரில்லை என்று நிலை பெற்று அந்நிலையிலே தலை சிறந்தவர்கள். அவங்களுடைய பெருமைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது செம்மை அப்படின்னா செம்மை வேதியர்கள் அப்படின்னார். செம்மைன்னு சிவத்தன்மை பொருந்திய, அதனால் தனிந்த சிந்தையினர். தனிந்த சிந்தை அப்படின்னா அந்த காமம் கோபம் இதெல்லாம் தனிந்த சிந்தைங்க. தனிந்த மன திருமுனிவர் தபோவனத்தின் இடை சார்ந்தார். சிவகோசரியார் சொல்கிறார். சேக்கிழார் பெருமான் கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் அந்த காட்டுக்குள்ளே பெருமானை வழிபாடு செய்வதற்கு அந்த பூவும் நீரும் கொண்டு வருவார் காலத்தி காட்டுக்குள்ளே. அப்போ எப்படி சொல்லுவார்னா சேக்கிழார் பெருமான் தனிந்த மன திருமுனிவர் தபோவனத்தின் இடை சார்ந்தார் அப்படிம்பார். அந்த தனிந்த மனம்ங்கிறதுக்கு உரையாசிரியர் என்ன சொல்கிறாருன்னா காமம் கோபம் முற்றைய குற்றங்கள் எல்லாம் கழிந்தவர் என்று சொல்லுவார். அப்போ அவர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த செம்மையால் தனிந்த சிந்தை தெய்வ வேதியர்கள் அப்படின்னார். தெய்வ பெருமானை தொட்டு வழிபாடு செய்யக்கூடிய இந்த அகம்படி தொண்டு செய்யக்கூடிய பெருமை பெற்றவர்கள் என்று சொல்கிறார். அதனால் ஆணவம் வெப்பமிக்கு மேலெழும் இயல்புடையாதாதலின் தீயது என்பார், அது வழி குறைந்த நிலையை தனிந்த அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய அப்பூதி நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அப்படி தான் சேக்கிழார் பெருமான் சொல்வார். காமம் கோபம் குற்றம் கடிந்தவர் அப்படின்னு சொல்வார், காய்ந்தவர் அப்படின்னு சொல்வார். அப்படின்னா அது அந்தணரில் மேம்பட்ட அப்பூதி அப்படின்னு சொல்வார். ரொம்ப வலிந்து சொல்வார். அது மாதிரி அந்த செம்மை என்று சொல்கிறார். தனிந்த மன திருமுனை தபோவனத்தின் இடை சார்ந்தார். கண்ணப்ப நாயனாருடைய புராணம். ஆமாம், செம்மை என்பதற்கு ஒழுக்கம் என்றும் பொருள் என்று சொல்லி, அதாவது அந்த செம்மைங்கிறது ஆணவம் நீங்கி சிவத்தன்மை நிறைந்த சிந்தனையுடைய. ஆணவம் நீங்கினாவே சிவத்தன்மை தானே வந்துடும் இல்லையா? ஒன்று போனால் இன்னொன்று வரும். எப்படி ஒளி வந்தால் இருள் போயிடும், அது மாதிரி அந்த சிவத்தன்மை நமக்கு ஆன்மாவிடத்தில் வருகின்ற பொழுது இருள் என்று சொல்லக்கூடிய ஆணவம் நம்மளை விட்டு போயிடும். அதனால் இருக்கக்கூடிய குணங்களும் போயிடும். இப்போ பெருமானுடைய அந்த ஒளி என்று சொல்லக்கூடிய அந்த ஒளித்தன்மை சிவத்தன்மை வருகின்ற பொழுது தான் இதெல்லாம் நீங்கும் என்று சொல்லி, அப்படி இல்லற நடத்தும் செவ்வழி என்றும் கூறுவாரும் என்று சொல்கிறார். தெய்வ வேதியர்கள் அப்படின்னா தெய்வத்தன்மையுடைய வேதியர்கள் அப்படின்னா சீவன் முக்த நிலை அடைந்தவர்கள் என்று கூறுவார் முன். அவர்கள் எல்லாம் எப்படின்னா உடம்பு இருந்தாலும் கூட உடம்பு இருக்கிற பொழுதே பெருமானுடைய திருவடியில் பதிந்த அன்புடையவர்கள் தான் சீவன் முக்தர்கள். இப்போ நம்ம ரெண்டு, ஒன்று பரமுக்தி, இன்னொன்று சீவன் முக்தி. உடம்பு இருக்கிற பொழுதே உலகியல் இன்பங்கள் அவங்கள ஒன்றும் தாக்காது, உலகியல் துன்பங்கள் தாக்காது, பெருமானுடைய திருவடியிலே இருப்பாங்க. அதான் சீவன் முக்த நிலை என்று சொல்லுவது. அப்போ உடம்பு இல்லை, உடம்பு நீங்கியதுக்கு பிறகு பெருமான் திருவடி அடைவது பரமுக்தி என்று அது எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஆனால் சீவன் முக்தர்கள் என்று சொல்லுவது தான் சைவ சித்தாந்தத்தில் நமக்கு அணைந்தோர் தன்மை அப்படின்னு சொல்கிறது. அதுதாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு உலகியல் எல்லாம் பிடிக்காது, சாமியை பிடிக்கும். அதற்கடுத்து இன்னொன்று பிடிக்குதுன்னா அடியார்களை பிடிக்கும்.
வேடத்தை கண்டா வணங்குவாங்க, கோயிலை கண்டா போய் வழிபாடு செய்வாங்க. இப்படி தான் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு இதுதான் பிடிக்கும். அந்த மாதிரி அந்த தெய்வ வேதியர்கள் அப்படிங்கிறவங்களும் வந்து சீவன் முக்த நிலையை அடைந்தவர்கள். அப்படி எவ்வுயிர்க்கும் செவ்விய தன்னடி செய்யும் சிந்தையுடைய வேதியர்கள் என்று சொல்லி இந்த தெய்வ வேதியர் அப்படின்னு சொல்கிறாருங்க. நடேசரை தங்களில் ஒருவராக பெற்றமையால் தெய்வ வேதியர். ஏன்னா 3000 மந்தனர்கள் அப்படின்னா அதில் ஒருத்தர் தான் கூத்தப்பெருமான். 2999 தான் அங்கேருந்து வந்தது. ஆமாம், ஒன்று வந்து குறையுதுன்னு பார்த்தா ஒன்று எங்கே மேலே மன்றில் நின்று ஆடிட்டு இருந்தது. 3000ல் ஒன்று குறையுதுன்னு பார்த்தா 2999 வேதியர் தான் இருந்தாங்களாம். இன்னொரு வேதியர் எங்கே அப்படின்னா அவர் தான் கூத்தப்பெருமானா மேலே நின்று கொண்டு இருக்கிறார். அதனால் அவங்களில் ஒருவராக கூத்தப்பெருமான் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஒரு பெருமை உண்டு என்று சொல்கிறார். மும்மை ஆயிரவர் இவர்களின் தொகை குறித்தவாறு தில்லை 3000 என்பர் என்று சொல்லி முட்டாத முச்சந்தி 3000 மூர்த்தி எண்ணப்பட்டானே என்று சொல்லி சுந்தர தேவாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், முட்டாத முச்சந்தி 3000 மூர்த்தி என்ன, இந்த 3000 மூர்த்தியாக வைத்து போற்றக்கூடியவர் தான் கூத்தப்பெருமான். ஆமாம், முதல்வனாரை இம்மையே பெற்று வாழ்வர் யாவர்க்கும் தலைவராய் ஐந்தொழில் புரிந்து உலகத்தை ஆட்டுவிக்கும் இறைவனை இப்பிறப்பிலேயே தமக்குரிய ஆன்ம நாயகராக கைவரப்பட்டு பூசை புரிந்து வாழ்வார்கள். தன்னுடைய ஆன்ம நாயகனாக வைத்து பூசை செய்யக்கூடியவர்கள் அந்த வேதியர்கள் என்று சொல்றார். இந்த பிறப்பிலேயே தம்மையே தமக்கொப்பான நிலை, தனக்கு ஓமை இல்லாதான் ஒரு ஓமன் இல்லை என்பது போல இவர்களுக்கு இணையாக இன்னொருத்தரை சொல்ல முடியாது. எப்படி இறைவன் வந்து தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கெல்லாம் மனக்கவலை மாற்றல் எளிது. பெருமான் எப்படி தனக்கு ஓமை இல்லாதவனோ அதே போல் இவர்களும் வந்து இவர்களுக்கு ஓமையாக இன்னொருத்தரை சொல்ல முடியாது என்று சொல்றார். அப்படின்னா என்னென்னா, இறைவனது தன்மைகளில் ஒன்று அந்த தனக்கு ஓமை இல்லாதது இறைவனை பெற்றுவிட்டமையால் இவர்களும் அத்தன்மையின ஆயினர் என்று சொல்லி. அப்படின்னா சைவ சித்தாந்தப்படி போனோன்னா உயிர் என்ன, அதனுடைய தன்மை என்னென்னா சார்ந்ததன் மன்னமாம் தன்மையோடு. இப்போ இவங்க எதை சார்ந்திருக்கிறாங்க, சிவத்தை சார்ந்து இருக்கிறதுனால அந்த தன்மையை பெற்றவர்கள் என்று சொல்கிறாருங்க. அந்த சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையுடையது அப்படிங்கிறது தான் உயிருக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இலக்கணமே. ஏன்னு கேட்டால் இப்போ பெத்தத்தில் எதை சார்ந்திருக்குது, ஆணவத்தை சார்ந்து இருக்கிறதுனால உலகியலில் வந்து ஆன்மா வந்து ஈடுபாடாக இருக்குது. உலகியல் இன்பங்களை அனுபவிப்பது, உலகியல் போக பொருள்களை எல்லாம் விரும்புவது. இதே ஆன்மா நாளைக்கு முக்தியில் சிவத்தை சார்ந்திருக்கிற பொழுது அந்த சிவத்தோடு சேர்ந்துடும். அந்த ஆன்மா வந்து சார்தலின் வண்ணமாம் தன்மை அது அப்படிங்கிறத சைவ சித்தாந்தத்தில் கடைசியாக முக்தி காலத்தில் வந்து பெருமானோடு ஒன்றி இருக்கக்கூடிய நிலை அதுதான் நமக்கு சொல்லப்படுவது. அப்படி தம்மையே தமக்கொப்பான நிலை என்று சொல்கிறார். தலைமை சார்தல் இந்நிலை பெற்றார் பலருள்ளும் சிறந்து விளங்குதல். முதல்வரான நடராசர் ஒருவரையே 3000 தத்தமது ஆன்ம நாயகராக கொண்டு அவரையன்றி வேறு சார்பின்றி பூசைக்கும் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லி அதை தலைமை சார்தல். வேறு யாரையும் அவங்க வந்து பூசை செய்ய மாட்டாங்க. அந்த 3000 வந்து கூத்தப்பெருமானை மட்டுமே அவர்கள் பூசை செய்யக்கூடியவர்கள், அதை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், நடராஜமூர்த்தியை சார்ந்து இருக்கக்கூடியவர் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது திருப்பாட்டில், அதாவது நம்முடைய தமிழுக்கே பயனாக உள்ளது திருத்தொண்ட தொகை அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான். இந்த இடத்துல திருத்தொண்ட தொகை பற்றி எத்தனையோ பெருமைகள் சொன்னாலும் தமிழுக்கே ஒரு பயனாக இருப்பது திருத்தொண்ட தொகை. அந்த திருத்தொண்ட தொகையில் முதல்வராக வைத்து பாடப்பட்ட பெருமை இவர்களுக்கு உண்டு. அதான் பெரிய சிறப்புங்க. தமிழுக்கே பெருமை அப்படின்னா, அதாவது திருத்தொண்ட தொகையை பற்றி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் பலவாறு சொல்லுவார். ஆமாம், தீதில்லா திருத்தொண்ட தொகை அப்படிம்பார், நாவேய்ந்த திருத்தொண்ட தொகை அப்படிம்பார், மூலமான திருத்தொண்ட தொகைக்கு முதல்வராய் இந்த ஞாழம் உய்ய அப்படின்னு சொல்லுவார், சுந்தர திருத்தொண்ட தொகை அப்படிம்பார், அதே மாதிரி மெய்யடியார் சித்தனளவும் திருத்தொண்ட தொகை அப்படிம்பார். இப்படியெல்லாம் பலவாறு போற்றி கொண்டு வரக்கூடிய சேக்கிழார் பெருமான் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழுக்கே பயனாக இருப்பது திருத்தொண்ட தொகையினார். தமிழுக்கு என்ன பெருமைனா, தமிழில் திருத்தொண்ட தொகை இருக்கிறது தமிழுக்கு பெருமை. அதான் இங்கே சொல்கிறார். அப்படின்னா இன்று இவர் பெருமை எம்மால் இயம்பலாம் எல்லை தாமோ தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகை முன்பாட அன்று வன் தொண்டர் தம்மை அருளியவார் ஆரூர் அண்ணல் முந்திரு வாக்கால் கோத்த முதல் பொருளானார் என்றால், இந்த திருத்தொண்ட தொகையில் பாடப்பட்ட முதல் பொருள், அந்த முதல் பொருள் யார்? நம்முடைய தியாகேச பெருமானுடைய ஆரூர் பெருமானுடைய திருவருளினாலே
அவர் அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்ட ஒரு பெருமையுடையவர்கள். ஏன்னா அவருடைய திருவாக்கினாலே வந்தது இந்த தில்லைவாழ் வந்தனதும் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லுவது. அதாவது இன்று இவர்களது பெருமைகள் எம்மால் சொல்லப்பெறும் எல்லையுள் படுவனவோ அப்படின்னா, எல்லையில் படுவனவோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லையில் படாது, என்னால் முழுவதும் சொல்ல முடியாதுன்னு அர்த்தங்க. ஆமாம், படா என்னை எனின் தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகை முன்பாடனர். தென்தமிழ் பயனாய் விளங்குகின்ற திருத்தொண்ட தொகை பாடுவதற்கு அன்று முன்னாள் வன்தொண்டராகிய சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஆணை தந்து அடியெடுத்து கொடுத்தருளிய திருவாரூர் தியாகேசர் தொடக்கம் செய்து தந்து முதலிலே கோர்த்து தில்லைவாழ்ந்தம் அடியார்க்கும் அடியேன் இந்த பதிகத்தினுடைய முதலாக வைத்து போற்றி பாடியது அந்த திருத்தொண்ட தொகை. அப்படி அந்த சொற்றொடரால் குறித்த பொருளாவர் ஆவார் இவர்களே என்று காண்போமானால் என்று சொல்கிறாருங்க. முதல் பொருள்னா திருத்தொண்ட தொகையிலே கோத்த துதித்த அடியார் திருக்கூட்டத்தில் முதலில் பேசப்பட்ட பொருள் நடராஜராகிய முதல்வரையே குறித்து வைத்தமையாலும். ஏன்னா ஏன் தில்லைவாழ் அந்தர்தம் அடியாருக்கும் அடியான் எடுத்து கொடுத்தாருன்னா, அதில் ஒருத்தராக கூத்த பெருமான் இருக்கிறதுனால தியாகேச பெருமான் என்ன பண்ணார், அதையே ஒரு முதலாக எடுத்து கொடுத்தார். அதான் பெரிய சிறப்பு. முதல் பொருள்னார். இங்கு பொருள் என்றதை செம்பொருள் மெய்ப்பொருள் என்றவற்றில் போல கொள்கை என்று சொல்லி, அதாவது செம்பொருள் அப்படின்னா சிவபெருமான் தான் இல்லையா, செம்மையான பொருள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்போன்னா அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னார். மெய்ப்பொருள் செம்பொருள் எல்லாமே பெருமானை குறிக்கக்கூடிய சொல். பொருள் அப்படிங்கிற செம்பொருள் மெய்ப்பொருள். திருவாக்கு திருவைத்தரும் வாக்கு, உயிர்களுக்கு மெய்ப்பொருள் கூறி வழிப்படுத்தி அவர்களை முக்தியில் செலுத்தக்கூடிய வாக்கு என்று சொல்லி, அது திரு அப்படின்னா முக்தி செல்வம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த திருத்தொண்ட தொகை பாடுற பொழுது சேக்கிழ பெருமான் எப்படி சொல்வார்னா, தொல்லைமாள் வரை பயந்த தூயாள்தன் திருப்பாகன் அல்லல் தீர்ந்து உலகுய்ய மறையளித்த திருவாக்கால்னார். அல்லல் துன்பமெல்லாம் நீங்கி அல்லல் உலகுய்ய உலகம் உய்வடையும் பொருட்டாக வேதங்களை சொன்ன அந்த பெருமான் இப்போ என்ன சொல்லியிருக்கார், தமிழ் வேதமாகிய இந்த திருத்தொண்ட தொகையை சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த வேதங்களை எல்லாம் சொன்ன சிவபெருமானுடைய திருவாக்கில் வந்ததுனால இதுவும் ஒரு வேதமாகவே போற்றக்கூடியது. அதனால தான் சொல்கிறாருங்க, அதை அல்லல் தீர்ந்து உலகுய்ய மறையளித்த திருவாக்கால் தில்லைவாழ் அந்தர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன்புகழாரை எடுத்து செய்ப்பா மொழி என்றார் என்று சொன்னார். வன்தொண்டர் தம்மை அருளி அண்ணல்னார். வன்தொண்டர் தம்மை அருளி அண்ணல்னா வன்தொண்டரை தியாகேச பெருமான் என்ன சொன்னாருங்க, அந்த அடியார்களை எல்லாம் நீ வணங்கி அவர்களெல்லாம் பாடணும் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடன அண்ணல் கூறன்னார். இதுதான் வன்தொண்டர் தம்மை அருளிய ஆரூர் அண்ணல் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்படி பாட சொன்னோன்னா இவர் எப்படி பாடுறதுன்னு கேட்டார் இல்லையா. அதற்கு யான் யார் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது தான் பெருமானை அடியெடுத்து கொடுக்கிறார் இல்லையா. தில்லைவாழ் அந்தர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி அதான் சொல்கிறார். தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகை. தென் தமிழ்னா அழகிய தமிழ். தென்னுனா அழகுங்க. தமிழில் தென் அப்படின்னா அழகு. ஆமாம், அப்படி அழகிய அழகும் இனிமையும் கொண்ட தமிழ் மொழியின் பயன் திருத்தொண்ட தொகையே என்று சொல்கிறாரு. அப்போ தமிழுக்கே ஒரு பயன் திருத்தொண்ட தொகைன்னா அது எவ்வளோ பெருமையுடைய ஒரு பதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணுங்க. அதாவது தீந்தமிழ் என்பதும் அது அழகு சொல்லு இயல்பு பொருளமைதி இதெல்லாம் இருக்கக்கூடியது என்று சொல்லி பயன் அப்படின்னா பேர். தமிழினால் தரப்பெறும் உறுதி பொருள். தமிழ் நூல்கள் பலவும் கற்பார் எல்லா வளனும் பெற்று அது காரணமாக இறைவன் அடியார் சார்தலே அக்கல்வியினால் போந்த பயன். அதாவது கல்வியினுடைய பயன் என்னென்னா இதில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அந்த ஞான நூல்களை எல்லாம் கற்று அந்த ஞான நூல்களை எல்லாம் கற்றதுனால பெருமானுடைய அடியார்களை சார்ந்து இருக்கணுமா, அதுதான் சிறப்பு அப்படிங்கிறார். சும்மா படிக்கிறோம் போகிறோம் வர்றோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இந்த ஞான நூல்களை படித்து இந்த திருத்தொண்ட தொகையெல்லாம் படித்து அது காரணமாக இறைவன் அடியார் அடி சார்தலே அக்கல்வியினால் போந்த பயன் என்று சொல்கிறாருங்க. வள்ளுவ பெருமான் என்ன சொல்கிறாரு, கற்றதனாலாய பயன் எங்கள் வாளறிவன் நற்றாள் தொழார் எனினார். கல்வி கற்றதனுடைய பயன் பெருமானுடைய திருவடியை வணங்கணும். அதே மாதிரி நமக்கு இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, உரையாசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்த ஞான நூல்களை கற்கதனால என்ன பயன் அப்படின்னா அடியார்களுடைய திருவடி சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறாருங்க, ஞானசம்பந்த பெருமானுடைய
தேவாரத்தில் ஆலவாய் பதிகத்தில் சொல்கிறார், மந்தி போல் திரிந்து ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அருகிலா அந்தகர் அப்படின்னார். ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் ரெண்டும் தெரிஞ்சிருக்கணுமா, ரெண்டும் தெரியாதவங்க என்னன்னா அந்தகர் அப்படின்னு சொன்னார். கண்ணிருந்தும் குருடர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. மந்தி போல் திரிந்து ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அருகிலா அந்தகர் என்று சொல்கிறார். ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த தேவாரத்தில் ஆலவாய் பதிகத்தில் கொல்லிப்பண்ணில் பாடியிருக்கிறார். வாயிருந்து தமிழே பாடி தாளுரு வாயிரும் சமன் என்று சொல்லி தமிழ் பயன் ஆளாதலே என முடித்து காட்டியிருக்கிறார் அப்பர் பெருமான் என்று சொல்லி. அதான் நமக்கு நம்முடைய ஞானாசிரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடு மன்னலார் அடியார் தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நாள் விழா பொழிவு கண்டார்கள் என்று சொல்லி அந்த பயன் என்னங்கிறத சொல்கிறார். சிவஞான போதத்தினுடைய பயனியல் முடிந்த பயனாக கூறுவது அணைந்தோர் தன்மை என்று சொல்லக்கூடிய 12ஆம் சூத்திரம் தாங்க. நம்ம முடிந்த பயன் அப்படிங்கிறது அணைந்தோர் தன்மையில் இருக்க 12ஆம் சூத்திரம் தான் என்று சொல்லி, இத்திருத்தொண்ட தொகையால் போந்த பொருளை ஆதலின் செந்தமிழ் பயன் என்று சொல்லி, அப்போ தமிழுக்கே பயன் என்னென்னா அடியாளுடைய சிறப்பை சொல்லக்கூடிய திருத்தொண்ட தொகை இருப்பது தான் என்று சொல்கிறாருங்க. மீது எல்லாமே இறைவனை பற்றி பாடி இருக்கக்கூடிய தேவாரங்கள் அத்தனையுமே 11 திருமுறைகளுமே பெருமானுடைய பெருமைகளைத்தான் பாடியிருக்கு இல்லைங்களா. அங்கங்கே ஏதோ அடியாருடைய பெருமைகளை பற்றி சொல்லியிருக்கும். இந்த ஒரு பதிகம் மட்டும்தான் அது அடியார்களை பற்றி பாடிய திருப்பதிகம். அது யார் அடியெடுத்து கொடுத்தாங்க? பெருமானே அடியெடுத்து கொடுத்தது இல்லைங்களா. மற்றபடி 11 திருமுறைகளும் நமக்கு இறைவனுடைய தோத்திரங்கள் தான். இது ஒன்று மட்டும்தான் அவ்வளோ சிறப்பானது என்று சொல்கிறார். அப்படி அடுத்த 10வது திருப்பாட்டு. அகலிடத்துயர்ந்ததில்லை அந்தனர் அகிலம் எல்லாம் புகழ் திருமறையோர் என்றும் பொதுநடம் போற்றி வாழ நிகழ் திருநீலகண்ட குயவனார் நீடுவாய்மை திகழுமன்புடைய தொண்டர் செய்வதங்கூறலுற்றாம். அகலிடத்துயர்ந்ததில்லை அந்தனர் அகிலமெல்லாம் புகழ் திருமறையோர் என்றும் பொதுநடம் போற்றி வாழனர். முதல்ல புராணம் ஆரம்பிக்கிற பொழுது போற்றி போற்றின்னு ஆரம்பித்தாரா. இப்போ நிறைவு பாடலையும் போற்றி வாழ அப்படின்னு சொல்லி எப்படி ஆரம்பித்தாரோ அதே மாதிரி முடிக்கிற ஆதியாய் நடுவுமாகி அளவில் அந்த அதிலிருந்து ஆரம்பித்தது இப்போ அதே மாதிரி போற்றி வாழ அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அகலிடத்துயர்ந்ததில்லைனர் பரந்த உலகிலே உயர்வுடைய தில்லைவாழந்தனர்களாகிய உலகமெல்லாம் புகழ்ந்து போற்றும் செல்வ தெய்வ வேதியர்கள் நித்தமும் தில்லை சிற்றம்பலத்தின் அத்தனது அருள் நடனத்தை பேணி போற்றி வாழ்வார்களாக. பெருமானுடைய அந்த நடனத்தை போற்றி வாழ்வார்களாக என்று சொல்லிட்டு திருநீலகண்டம் என்ற பெயரோடு நிகழ்ச்சி பெற்ற குயவனாராகிய நீடு செலுத்திய வாய்மைத்தன்மை விளங்குவதற்கிடமாக அன்புடைய தொண்டனார் செய்தவத்தின் வரலாற்றினை சொல்லப் போகின்றோம். இது அடுத்த ஒரு சரிதத்துக்கு தோற்றுவாய் செய்வது. ஒவ்வொரு சரிதம் முடிகின்ற பொழுது அந்த நாயனாருடைய திருவடியை வணங்கி அடுத்த நாயனாரை பற்றி சொல்லுவது சேக்கிழ பெருமான். எல்லா இதுலேயும் அதே மாதிரி வரும். இப்படி உயர்ந்த அந்தனராதலின் அகிலம் புகழ் வேதியராயினர் என்கென்று சொல்லி உயர்ந்த என்பதனை தில்லை கடையாக்கி ஆகாய தத்துவ நிலையமான தலமாதலின் உலகில் உயர்ந்ததாகிய தில்லை என்று உரைத்தலுமாம் என்று சொல்லி வேத ஆகம புராண இதிகாசங்களாலும் தமிழ் மறைகளாலும் துதிக்கப்படும் உயர்வு என்றலுமாம். உயர்ந்தங்கிறதுக்கு இத்தனை காரணம் சொல்கிறாருங்க. ஒன்று என்னென்னா அகிலம்புகழ் வேதியர்கள் இருக்கிறது ஒன்று. இன்னொன்று என்னென்னா அதே மாதிரி ஆகாய தத்துவ நிலையமான தலம், அதனால் உயர்ந்ததில்லை. வேத ஆகம புராண இதிகாசங்களாலும் தமிழ் மறைகளாலும் துதிக்கப்படும் உயர்வு, தமிழ் வேதங்கள் என்று சொல்லக்கூடிய திருமுறைகளாலும் துதிக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்று சொல்லி அந்த உயர்ந்த அந்தனர் என்று சொல்லுவது சொல்கிறார். அகிலமெல்லாம் புகழ்தல்னா ஞானசம்பந்த நாயனார் தில்லைவாழ் அந்தனர்களை சிவகண நாதர்களாய் கண்டு தேவாரத்திலே வைத்து துதித்த வரலாறு அவருடைய புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், அவர்கள் எல்லாம் எப்படி தெரிஞ்சாங்க அப்படின்னா பிள்ளையாருக்கு சிவகண நாதர்களாகவே தோன்றினார்கள் என்று சொன்னார். நிகழ் திரு நீலகண்ட குயவனார். நிகழ்னா திருநீலகண்டத்து குயவனார் என்ற திருத்தொண்ட தொகையின் பொருளை குறித்தது. நீடு வாய்மை திகழும் அன்பு, ஒரு ஆயுள் அளவும் கை கொண்டு செலுத்தப்பட்ட அந்த உண்மை தரத்தினாலே விளக்கப்பெற்ற அன்பு என்று சொல்லி அவர்கள் அவ்வளவு பெருமான் மீது அன்புடையவர்கள் அந்த அந்தணர்கள் என்று சொல்லி அது அகனமர்ந்த அன்பினராய் அறுவகை செற்ற ஐம்புலனும் அடக்கி ஞான புகழுடையோர் என்று சொல்லி திருவேலிமலை தேவாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு நமக்கு. இப்படி
அடுத்து வந்து நமக்கு திருநீலகண்ட நாயனாருடைய சரித்திரத்தை சொல்ல போகிறார். இதில் வந்து நமக்கு இறைவனது ஐந்தொழில் திருக்கூத்தினை சகல நிற்கள வழிபாடுகளால் திருத்தலை அம்பலத்தில் கண்டு வழிபடுதல் சிறப்பு தருவது, இதெல்லாமே நம்ம விளக்க உரையில் பார்த்துருக்குறோம். அடித்தவம், அகம்படி தொண்டு, ஆலாம் திரு இவற்றின் சிறைப்பெயர்கள் வந்து இங்கே போற்றத்தக்கது என்று சொல்லி, அதே மாதிரி மானமும் பொறையும் தாங்கிய மனையறமே சிறந்தது. ரெண்டு ரொம்ப முக்கியம். மனையறத்தில் மானம், அதே மாதிரி பொறை என்று சொல்லக்கூடியது. அந்த தில்லைவாழந்தர்கள் வந்து அதை ரெண்டையும் கடைபிடித்து ஒழுகியவர்கள் அப்படின்னு சொல்கிறார். நான்மறை ஆரங்கம் பயின்று வருதலும், மரபுக்கு மறு வாராமல் காத்தலும், நல்லொழுக்கத்து நிற்றலும், ஞானம் முதலிய நான்கும் தெரிதலும், தானமும் தவமும் சார்தலும், தர்மமே பொருளாக கொள்ளுதலும், அந்தனருக்கு பொதுமையாயும் தில்லைவாழந்தனருக்கு சிறப்பாயும் உரியது என்று சொல்லி சொல்கிறார். உயிர்கள் உருவது நீற்றின் செல்வம், பெறுவது சிவன்பால் அன்பாம் பேரு என்று சொல்லி, பெருமானிடத்தில் அன்பு செய்வது தான் மிகச்சிறந்த ஒரு பேர் என்று சொல்கிறார். இம்மையே முதல்வரை போற்ற பெற்று வாழ்வார்கள், இனி பெறத்தக்க பேர் வேறில்லை. இந்த பிறப்பிலேயே பெருமானை போற்றி வாழக்கூடியவர்கள், இதற்கு மேலே ஒரு பெரும் பேர் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். பிறர் எண்ணுகின்றபடி வேத விதியாக வைதிக ஒழுக்கம் மட்டும் அல்லாமல் அதனின் மேம்பட்ட ஆகம விதியாக சைவ சித்தாந்த திருநீற்றின் நெறியும் அடித்தவமும் சிவஞானமும் தில்லைவாழந்தனுக்கு உரியது என்று சொல்லி நமக்கு சிவக்கணி ஐயா கடைசியாக நமக்கு அந்த குறிப்புகளை எல்லாம் கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி, எம்பெருமான் தில்லைவாழந்தனர்களுடைய திருவடி தாமர்களை நம்ம வணங்கி, அதற்கு அடுத்ததாக தனியடியார் சரிதத்திலே முதன்மையாக வைத்து போற்றப்பட்ட பெருமை திருநீலகண்ட நாயனாருக்கு உண்டு. ஏன்னா தில்லைவாழ் அந்தர்தம் அடியார்க்கு மடியன் என்று சொல்கிறது ஆரூர் பெருமானுடைய திருவாக்கு. இப்போ சுந்தரருடைய திருவாக்கில் வந்த முதல் நாயனார் யாருன்னா திருநீலகண்டத்துக்கு உயவனார். அங்கே அவர் ஆரம்பித்து கொடுத்துட்டார். முதல் போட்டு ஆரம்பித்து கொடுத்தாச்சு. அடுத்தது அதை வழி நடத்தணும் இல்லையா? அப்படி வருகின்ற பொழுது எத்தனையோ நாயன்மார்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட திருநீலகண்டத்து குயவனார் அப்படின்னு ஆரம்பிக்கிறது சுந்தரருக்கு அவர் பெரிய சிறப்பு இல்லைங்களா? ஏன்னா வாரியார் சாமிகள் போன்ற பெரியவங்கள்லாம் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, யாராலும் வெல்ல முடியாதது அந்த இளமை என்று சொல்லுவது, அதை வென்று காட்டிய பெருமை நம்முடைய நாயனாருக்கு உண்டு. எப்படி வென்றார் அப்படின்னா, திருநீலகண்டத்தினுடைய ஆணையை வைத்து வென்றது தான் ஒரு பெரிய சிறப்புங்க. நம்மால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னா, நம்மளுடைய நிலையை நாம் வெல்வது அப்படிங்கிறது என்னென்னா, இறைவனுடைய திருவடி வணங்கித்தான் வெல்ல முடியும். வேறு எதுவும் நம்ம உலகில் இன்பங்களை வெல்ல முடியாது. அது நாயனார் வந்து ரொம்ப உரைத்து நின்றார். திருத்தொண்ட தொகை முதல்ல திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் என்று சொல்கிறார். இதில் வந்து திருநீலகண்ட குயவனார் அப்படிங்கிறது வேட்கோவர் குலம் அப்படிங்கிறது அந்த மண்பாண்டம் செய்யக்கூடிய அவங்கள தான் சொல்கிறாருங்க. திருநீலகண்டம் என்ற பெயரையே தமது பெயராக கூடியவரும் குயவர் குலத்திலே வந்தவருமாகிய பெரியார் என்று சொல்லி, அதான் குயவர் குலம்தான் வேட்கோவர் குயவர் என்று சொல்லுவது. பல இடங்களில் வேட்கோவர்னு தான் வருங்க. ஆமாம், நாயனார் இயற்பெயர் வேறு, மரபும் பெயர் வந்த காரணம் சரி. நாயனாருடைய இயற்பெயர் வேறாக இருக்கும். ஏன்னா அவருடைய இயற்பெயர் வந்து இந்த திருநீலகண்டத்தை வழிபாடு செய்து அதைவே வணங்கி கொண்டு வந்ததுனால திருநீலகண்டத்து குயவனார் அப்படின்னு சொல்லி பெயரை ஒழிய அவருடைய இயற்பெயர் வேறு பேர் இருக்கும். வகைநூல் என்று திருத்தொண்ட திரு அந்தாதியில் சொல்லுகின்ற பொழுது, சொல்லச் சிவந்திரு ஆனைதன் தூமொழி தோல் நசையை ஒல்லை துறந்துரும் முத்ததற் பின்னுமை கோன் அருளால் வில்லை புரை நுதலாலொடு இளமை பெற்று இன்பமிக்கான் தில்லை திருநீலகண்ட குயவனாம் செய்தவனே. செய்தவன் என்று சொன்னால் தவமுடையவர் என்று சொல்லி பொருளுங்க. சிவன் திரு ஆணை அன்னலார் ஆணை என்று சொல்லி பெருமானுடைய ஆணை மூலமாக அந்த எப்பொழுதும் அவர் வந்து திருநீலகண்டன் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவர். பெருமானுடைய திருநீலகண்டம் அவருக்கு ரொம்ப அவர் வழிபாடு செய்தது. நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் கூட திருநீலகண்ட பதிகை நமக்கு திருச்செங்கோட்டில் பாடியிருக்கிறார் இல்லைங்களா? அது மாதிரி அந்த திருநீலகண்டத்தையே அது வந்து ஒரு மந்திரம் போலங்க. திருநீலகண்டம் அப்படிங்கிறது எப்படி 5 எழுத்து மந்திரமோ அது மாதிரி தான் நமக்கு திருநீலகண்டம் என்று சொல்லுவது ஒரு மந்திரம்தான் இல்லைங்களா? அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர் உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு உணவன்ற கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுதும் நாமடியோம் செய்வினை வந்தம்மை தீண்ட பெறா திருநீலகண்டம்னு. அப்போ திருநீலகண்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு மந்திரம், ஒரு மந்திர சொல்லாக அவர் வந்து எப்பொழுதும் திருநீலகண்டம்னு சொல்லிகிட்டே இருப்பார். அது மாதிரி அப்படி சொல்லி அது தூமொழி அப்படின்னு சொல்கிறாருங்க. அந்த திருநீலகண்டத்தை மனைவியார் சொல்லி
ஒரு ஆணை எடுக்கிறாங்க இல்லைங்களா. அவர் வந்து பரத்தையரிடத்தில் சென்று வந்ததை அறிந்த மனைவியார் தீண்டுவீராயன் எம்மை திருநீலகண்டம்னு சொன்ன உடனேயே திருநீலகண்டத்து மீது ஆணையிட்டு சொன்னதுனால அவர் வந்து இதை கடைசி வரைக்கும் காப்பாற்றி கடைசியாக வந்து அந்த ஆணையை வந்து அந்த மூப்பு வரும் காலம் வரைக்கும் அந்த மனைவியின் இன்பத்தையே அன்றி வேறு எந்த மாதரின் ஆசை நினைவையும் துறந்தனர். அதான் ரொம்ப முக்கியங்க. வேறு எந்த ஒரு பெண்ணையும் அவர் வந்து நினைத்து கூட பார்க்கல. மனதாலும் வெறுத்தார், உடலாலும் நீங்கினார், மனதாலும் நீங்கினார். சரீரத்தில் வருது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்படி இருந்த திருவருளால் மீளவும் இளமை அப்படி இருந்ததுனால பெருமானுடைய திருவருடனால திரும்ப பெற முடியாதது இளமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பெற்ற பெருமை நாயனாருக்கு உண்டுங்க. ஒரு 20 வயசு 25 வயசுங்கிற நிலையை 80 வயசான முன்னாடி நமக்கு கிடைக்குமானா இவருக்கு கிடைச்சிருக்குது. அதாவது எல்லாரும் உலகையில் திரும்ப பெற முடியாது அந்த இளமை ஒன்று தான் இல்லைங்களா. அது ஆங்கிலத்தில் பழமொழி சொல்ல டைம் இஸ் வெயிட் ஃபார் நோ மேன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் கூட காலம் போனது தான். இந்த 25 வயசு அப்படிங்கிறது மீண்டும் நமக்கு வராது. ஆனால் அப்படி கிடைக்க பெற்றவர் நாயனார். அதுக்கு என்ன காரணம்னா அவர் இருந்த அந்த ஒழுக்க நிலை, அதுதான் காரணம். அதான் இதில் சொல்லியிருக்கிறார். அப்படி மீண்டும் பெற்றவர் என்று சொல்லி திருநீலகண்ட குயவன் என்று சொல்லி நமக்கு முதல் நூல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய தொண்டர் புராணத்திலே முதலாவதாக செக்கிட பெருமான் சொல்லுகின்ற பொழுது வேதியர் தில்லை மூதூர் வேட்கோவர் குளத்து வந்தார் மாதொரு பாகம் நோக்கி மல்கு சிற்றம்பலத்தே ஆதியும் முடிவுமில்லா அற்புதத்தனை கூத்தாடும் நாதனார் கடல்கள் வாழ்த்தி வழிபடு நலத்தின் மிக்கார். சிதம்பரம் தான் அவருடைய ஊருங்க, தில்லை தான் அவருடைய ஊர். அவர் வழிபாடு செய்து வந்த மூர்த்தி கூத்த பெருமான் தான். இப்படி தான் அவர் வந்து திருநீலகண்டம் என்று அது பெயரோடு கூடிய நாயனாரது சரிதம் இந்த சரிதம் என்று சொல்லி திருத்தொண்ட தொகையில் கண்டவாறே நிறுத்த முறையில் தெளிவானந்தர் சருக்கத்தில் 2வது நாயனாராக வைத்து போற்ற ஒரு பெருமை இந்த நாயனாருக்கு உண்டு. இதில் வேதியர் தில்லை மூதூர் வேட்கோவர் குலத்து வந்தார் அப்படின்னார். வேதியர் தில்லை மூதூர் வேதியர் மேலே விரித்து சொல்லி அந்தணர்கள் வாழ்கின்ற தில்லை என்கின்ற தொல்பொரும் பதியிலே அவதரித்தவர். ரொம்ப பழமையான பதி இல்லைங்களா. தில்லை முன்னையா திருவாரூர் முன்னையான்னு நம்முடைய நாவுக்கரசு பெருமான் முன்னோ பின்னோ என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்திலே சொல்லியிருக்கிறார். ஆடுவான் புகுவதற்கு முன்னோ பின்னோ அணியாரூர் கோயிலாய் கொண்டனாலே என்று சொல்லி. அப்போ ரெண்டு பதியும் ரொம்ப பழமையான பதி தான் இல்லையா. தில்லை கூத்த பெருமான் இருக்கக்கூடிய பதியும் ஆரூரில் தியாகேச பெருமான் இருக்கக்கூடிய பதி ரெண்டுமே ரொம்ப பழமையான பதி தான். அவ்வளவு பழமையான ஒரு பதியிலே இருக்கக்கூடியவர் அவதரித்தவர். உமையம்மையார் அமர்ந்த ஒரு பாகத்தை நோக்கி கொண்டு நிறைந்த திருச்சிற்றம்பலத்தின் இடமாக நின்று ஆதியும் அந்தமும் இல்லாத அற்புத தனி திருக்கூத்தினை ஆடுகின்ற இறைவனது திருவடிகளை போற்றி வழிபட்டு வருகின்ற நல்லொழுக்கத்திலே தலை சிறந்தவர் அப்படின்னார். நல்ல ஒழுக்கத்திலே நாயனாரை பற்றி ஆரம்பிக்கிற பொழுது எப்படி சொல்கிறார் பாருங்களேன். அது பின்னாடி வந்து கொஞ்சம் இன்பம் மீது இளமை மீது வரை இன்பத்துறையில் எளியரானார்பார். அது கூட ஒரு ஒழுக்கமாக சொல்கிறார் பாருங்க. எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, அதாவது அந்த அற்புத தனிக்கு கூத்தாடுகின்ற இறைவனது திருவடியை போற்றி வழிபட்டு வருகின்ற நல்லொழுக்கத்திலே தலை சிறந்தவர் அப்படின்னார். வையகம் போற்றும் செய்ய மனையறம் புரிந்து வாழ்வானார். இந்த உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு மனையறம் புரிந்து வாழ்ந்தவர் நாயனார். ஆமாம், வையகம் போற்றும் செய்கை அப்படின்னு பின்னாடி சொல்லுவார். அது மாதிரி இங்கே சொல்கிற வேதியர் தில்லை மூதூர்னார். நாயனாரது சரிதத்திற்குரிய நாட்டு சிறப்பு, நகர சிறப்பு, அப்புறம் குடிச்சிறப்பு எல்லாத்தையும் ஒரே பாட்டில் சொல்லிட்டார். நாட்டு சிறப்பு, நகர சிறப்பு எல்லாம் தில்லை தான். குடிச்சிறப்பு வேட்கோவர் குலம் என்று சொல்லக்கூடிய அந்த குயவனார் குலம் எல்லாமே சொல்லிட்டார். உரிமை தொழில் எல்லாமே சொல்லிட்டார். மாதொரு பாகம் நோக்கி அம்மையார் இருக்கும் இடப்பாகத்தை திருவருளினாலே நோக்கம் செய்து கொண்டு நோக்கி ஆடும் நாதனார் என்று சொல்லி சொல்கிறாருங்க. கூத்த பெருமான சொல்கிறார். வளப்பால் நாட்டமிட பாநோக்கம் என்பது நோக்குதல்னா அருளினை அம்மையார் வழியாக உயிர்குழவிகள் பெற்றுயும்படி பார்த்தல்கிறார். அதாவது அம்மையை பார்க்கறதுக்கு என்ன காரணம்னா, அம்மையார் மூலமாக உயிர்களுக்கு அருளை பெருமான் கொடுப்பார். நேரடியாக நம்ம அதை வாங்க முடியாது இல்லைங்களா. குழந்தைகளுக்கு வந்து சின்ன குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைகளுக்கு நோய் தீர்க்கிறோன்னா அந்த மருந்து அம்மா சாப்பிடுவா. அந்த தாய்ப்பால் மூலமாக குழந்தைக்கு போய் சேரும். இது வந்து குமரகுருவர் எழுதியிருக்கிறார், பாடியிருக்கிறார். அவர் நல்ல
இந்த பசுங்குழந்தைக்கு வந்து தாய் வந்து அந்த மருந்தை உண்டு குழந்தைக்கு போய் சேர்ற மாதிரி அதில் சொல்லி, அது மாதிரி பெருமானுடைய அந்த திருவருளை அம்மா வாங்கி நம்ம உயிர்களுக்கு பக்குவத்துக்கு ஏற்றார் போல் ஒவ்வொருத்தருடைய பக்கம் ஒரு மாதிரி இருக்கும். அது மாதிரி அதையெல்லாம் யார் நமக்கு கொடுக்குறாங்கன்னா அம்மா தான் கொடுக்குறான். அதான் சொல்கிறார். அப்படி மாதொரு பாகம் நோக்கி அப்படின்னு சொல்கிறார். மல்கு சிற்றம்பலம் என்றும் நிறைந்த ஞானாகாயம் என்று சொல்லி, ஆதியும் முடிவும் இல்லா, இன்ன காலத்திலே இன்ன இடத்திலே தோன்றிற்று முடிவு பெறும் என்பதில்லாத காலத்தையும் இடத்தையும் கடந்த என்று சொல்லி சொல்கிறார். கூத்துனா ஐந்தொழில் திருக்கூத்து என்று சொல்கிறார். இது என்றும் நித்தியமாய் உள்ளது. பெருமானுடைய கூத்து ஐந்தொழில் கூத்து பலமாறு நம்ம சிந்திச்சிருக்கிறோம். ஆதியும் முடிவும் இல்லா நாதனார் அப்படின்னா அந்த ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முடிவும் ஆரம்பமும் இல்லாத ஒரு தனி கூத்து என்று சொல்கிறார். வாழ்த்துவது மாணவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பான் என்று சொல்லுவது போல பெருமானை இந்த இடத்துல அவர்களெல்லாம் வந்து பதவிக்காக வாழ்த்துறாங்க. அடியார் பெருமக்கள் அப்படி இல்லை, அவர்கள் பெருமானிடத்தில் அன்பு கொண்டு வாழ்த்துவது. அதான் நாதன் தாழ் வாழ்க என்று சொல்லி நம்ம மணிவாசக பெருமான் ஆரம்பிக்கிறார். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று சொல்லி, அப்படி திருவடி கீழ் வாழும் வாழ்வருளும் பொருட்டு என்று சொல்கிறார். அதை நலம் பெறும் ஒரு நலம் என்றால் வீடு பேர் என்று சொல்லக்கூடிய நாதனார் கடல்கள் வாழ்த்தி வழிபடு நலத்தின் மிக்கார்னர். வழிபாடு செய்யக்கூடிய அதனுடைய நலம் என்னென்னா வீடு பேர் தான். அதான் அந்த வழிபாடு செய்யக்கூடிய நலம் வீடு பேர் என்று சொல்லி, அந்த நலம் தருவதனை நலம் என்று உபச்சாரம் என்று சொல்லி, இவ்வழிபாடு ஒன்றே நலம் தருவது என்று சொல்லி இப்பாட்டினுக்கு தொண்டர் என்று மேற்பாட்டில் கூறிய அவர் என்று சொல்கிறார். அடுத்து வந்து 2வது திருப்பாட்டில் நாயனாருடைய நிலையை சொல்கிறார். அவருடைய ஒரு பண்புகளை சொல்கிறார். முதல் பாடலில் அவர் அவதரித்த நகரம் நாடு எல்லாமே சொல்லிவிட்டு அவருடைய குலம் அவர் செய்த தொண்டு எல்லாம் சொல்லிட்டார். இப்போ 2வது பாட்டில் வந்து நாயனாருடைய ஒரு பண்புகளை எல்லாம் சொல்கிறார். பொய்கடிந்தரத்தின் வாழ்வார் புனல் சடை முடியாருக்கு அன்பர் மெய்யடியார்கான பணி செய்யும் விருப்பில் நின்றார் வையகம் போற்றும் செய்கை மனையறம் புரிந்து வாழ்வார் சைவமை திருவின் சார்பே பொருளெனச் சாரும் நீரார். அப்படின்னா பொய்கடிந்த அறத்தின் வாழ்வார்னார். பொய்மையை ஒழித்து அறநெறியிலே வாழ்பவர் அப்படின்னாரு. அப்புறம் என்ன சொல்ற, புனல் சடை முடியாருக்கு அன்பர். பெரிய தகுதி என்னென்னா சிவபெருமானுக்கு அடியார் அப்படிங்கிறது அவருக்கு இருக்கக்கூடிய பெரிய தகுதி. புனல் சடை முடியாருக்கு அன்பர் அப்படின்னாரு. கங்கையை தரித்த முடியுடைய பெருமானது உண்மை அடியார்களுக்கு அப்படி வேண்டுவனவாகிய பணிவிடைகளை செய்யும் விருப்ப ஒழுக்கமுடையவர். புனல் சடை முடியாருக்கு அன்பர் மெய்யடியார்க்கான பணி செய்யும் விருப்பில் நின்றார்னார். சிவபெருமானுடைய அடியார்களுக்கு என்ன பணி செய்தார்? ஓடு கொடுப்பது. அடியார் பெருமக்களுக்கு திருவோடு கொடுப்பது, இதுதான் அவர் செய்த பணி. உண்மை அடியார்களுக்கு வேண்டுவனவாகிய பணிவிடைகளை செய்யும் விருப்பமிக்க ஒழுக்கமுடையார். அப்புறம் என்ன சொன்னார்? வையகம் போற்றும் செய்கை மனையறம் புரிந்து வாழ்வார். இந்த உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு மனையறம் புரிந்து வாழ்ந்தவர் திருநீலகண்ட நாயனார் அப்படின்னார். அவ்வளவு சிறப்பான ஒரு இல்லறம், அது சரீரத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லறத்தை விதிப்படி வலுவாது செய்து வாழ்பவர். சைவமை திருவின் சார்பே பொருளெனச் சாரும் நீராறார். சைவ மெய்த்திரு என்று சொல்லக்கூடிய இந்த சைவத்தினுடைய உண்மை செல்வத்தின் சார்பே பொருளாவது என்று உணர்ந்து சார்ந்து ஒழுகும் தன்மையுடையவர்னார். இந்த பாட்டு அருமையான திருப்பாடல். அதாவது பொய்கடிந்த அறத்தின் வாழ்வார் அப்படின்னார். அப்படின்னா என்னன்னா, அதாவது இந்த உலகத்தில் வந்து 2 பொருள், பொய்ப்பொருள் மெய்ப்பொருள் என்று சொல்லி, அதாவது பொய்ப்பொருள் அப்படின்னா இல்லாத பொருள் இல்லைங்க. சைவ சித்தாந்தப்படி தோன்றி நின்று அழியக்கூடிய பொருளெல்லாம் பொய்ப்பொருள். பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளா மெய்காட்டு மெய்கண்டா நமக்கு உண்மை விளக்கத்தில் வருது இல்லைங்களா? அப்படி பொய்காட்டி பொய்யகற்றினா என்ன? உலகப் பொருளெல்லாம் நமக்கு காட்டி, பொய் அகற்றினா என்னென்னா அதிலிருந்து நம்மளை வெளியில் கொண்டு வந்து இதெல்லாம் உண்மையான பொருள் இல்லைப்பா, நிலையான ஒரு பொருள் இருக்குது, உண்மையான பொருள் இருக்குது, இதையெல்லாம் நீ விட்டுட்டு அங்கே வா அப்படின்னு சொல்லி சாமி என்ன செய்வாரா? முதல்ல உலகப் பொருள் காட்டுவார். இந்த உலகப் பொருளெல்லாம் நிலையற்றது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துவார். அப்படி நல்லறிவு வந்ததுக்கு பின்னாடி ஆன்மா என்ன செய்யும்? சரி, இதெல்லாம் உண்மையான பொருள் இல்லை, ஒரு உண்மையான பொருள் இருக்குது, நிலையான பொருள் இருக்குது, அறிவான பொருள் இருக்குது, அதுதான் பரம்பொருள் என்று சொல்லி நம்ம வர்றது. இதுதான் வந்து பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டா. இதெல்லாம் யார் செய்வாங்க? குருநாதர் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். அதுதான் என்ன சொல்கிறாருன்னா பொய்கடிந்த அறத்தின் வாழ்வார் அப்படின்னார்.
அப்படின்னா அதான் அந்த மெய்ப்பொருள் இது என்றும் பொய்ப்பொருள் இது என்றும் உணர்ந்து பொய்யினை தள்ளி உண்மை நெறியாகிய சிவநெறியிலே வாழ்பவர். அறம்னா ஈண்டு சைவ நல்லான்களில் மேலின்றது என்று சொல்லி அதுக்கு பின்னாடி வந்து மனையறம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறார்னா, அதாவது அன்பாம் மெய்யடியார்களுக்கான பணி செய்யும் விருப்பில் நின்றார்னார். அப்படின்னா உண்மை அடியார்கள், அன்பாகிய உண்மைத்தன்மையில் நிலை பெற்றவர்கள். அப்போ பொய்யடியார் என்பது ஒன்று இல்லாமையின் அன்பாம் மெய் என்பது இயல்பு குறித்து நின்றது. பொய்யடியார்னெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம சைவத்தில், எல்லாரும் அடியார்கள் தான். ஆனாலும் மெய்யடியார்கள்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த அடியார்களுக்கு ஒரு மேன்மைப்படுத்தி ஒரு சிறப்பாக சொல்கிறார், அவ்வளோதான். அது மெய்யடியார்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, அப்போ பொய்யடியார்னு ஒன்று இருக்குதானா? அப்படியெல்லாம் கிடையாது. திருநீர் ஒருத்தராக யார் வச்சாலும் அடியார் தான். அவன் சைவத்தில் அப்படியெல்லாம் இல்லைங்க. அதான் சொல்கிறார், அன்பாம் மெய்யடியார்க்கான பணினார். ஆமாம், ஆன பணி வேண்டுவன ஆகிய பணிவிடைகள் தம்மால் செய்யத்தக்கது. இப்பணிவிடையே இச்சரித நிகழ்ச்சி காரணமாய் ஆயினமையால் இதனை இங்கு சிறப்பித்து சொல்கிறாருங்க. வையகம் போற்றும் செய்கை மனையறம் புரிந்து வாழ்வார்னர். வையகம் போற்றும் செய்கைன்னா உலகில் பெரியோர்கள் சிறந்தன என்று கொள்ளும் விருந்தோம்பல் முதலிய செயல்களை செய்வதற்குரியதான இல்வாழ்க்கை அப்படின்னார். இன்னொன்று என்னென்னா, இந்த உலகத்தில் ஒரு மனையறத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி ஒழுக வேண்டும் என்பதற்கு நாயனாருடைய அந்த ஒரு சரிதம் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்க போகுது. அதான் சொல்கிறார். அதே மாதிரி சைவ மெய்த்திருவின் சார்புனார். சைவ செல்வமாகி சைவ மெய்த்திருன்னு என்ன தெரியுங்களா? என்றைக்கு அழியாத பொருள் சைவத்தில் 4 பொருள் சொல்கிறார். உரையாசிரியர் சொல்கிறார், 4 பொருள் சைவத்தில் என்றைக்கும் இந்த உலகத்தில் அழியாத பொருள். அதான் சைவ மெய்த்திரு என்று சொல்லுவது திருநீர், அப்புறம் கண்டிகை, சடைமுடி, பஞ்சாக்கரம். இதை 4ஐயே வந்து ஒரு சார்பாக வாழ்ந்து வந்தவர் நாயனார் அப்படின்னார். மற்ற உலகப் பொருள்கள் எல்லாம் தோன்றி நின்று அழிஞ்சு போயிடும். என்றைக்கு இருக்கக்கூடிய மெய்த்திரு என்று சொன்னால் அழியாத பொருள். அழியாத பொருள் என்ன? திருநீர், அதே மாதிரி பஞ்சாக்கரம், அப்புறம் சடைமுடி, சடைமுடி, கண்டிகை என்று சொல்லக்கூடிய உருத்தராக். இதுதான் சைவ மெய்த்திருவின் சார்பே பொருளென சார்பு நீரார்னார். அப்படின்னா இதையெல்லாம் சார்ந்து வந்தவர், சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் என்று சொல்லி வள்ளுவ பெருமான் சொல்வார். அது மாதிரி இந்த 5 எழுத்து திருநீரு கண்டிகையும் பொருளாக கொண்ட நாயன்மார் என்று சொல்லி காஞ்சி புராணத்தில் நமக்கு சிவஞான முனிவர் சொல்கிறார். அது மாதிரி இந்த 5 எழுத்து திருநீரு கண்டிகை இதெல்லாம் பொருளாக கொண்ட நாயன்மார்கள், அவங்களுக்கு இதுதான் மெய்ப்பொருளாக கொண்டவர்கள் என்று சொல்லி சொல்வார். அது மாதிரி அந்த திருநீரு கண்டிகை, சடைமுடி, பஞ்சாக்கரம் என்று சொல்லக்கூடிய இந்த 4ம் வந்து என்றைக்கும் அழியாத பொருள் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். உண்மை பொருள், ஏனையெல்லாம் பொய்ப்பொருள் என்று சொல்லி, அதாவது சைவ சித்தாந்தத்தில் பொய் பொருள் அப்படின்னா இல்லாத பொருள் கிடையாதுங்க. ஏன்னா எல்லாமே இருக்கக்கூடிய பொருள் தான். தோன்றி நின்று அழியக்கூடியதெல்லாம் பொய்ப்பொருள். என்றைக்கு அழியாது இருக்கக்கூடியது நித்தியமாக இருக்கக்கூடிய பொருள் மெய்ப்பொருள் என்று சொல்லக்கூடிய பெருமான். அதான் இந்த சச்சிதானந்தம் அப்படிங்கிற சத்து, சித்து, ஆனந்தம். சத்து என்று சொல்லுவது நிலைத்த பொருள், சித்து என்று சொல்லுவது அறிவு பொருள், ஆனந்தம் என்று சொல்லுவது எப்பொழுது இன்பமாக இருக்கக்கூடிய பொருள், பரம்பொருள் தான், வேற ஒன்று. அதை சச்சிதானந்தம்னா அதில் 3 இருக்குது, சத்து, சித்து, ஆனந்தம். என்றைக்கு நிலைத்த பொருள், என்றைக்கு அறிவாக இருக்கக்கூடிய பொருள், என்றைக்கு ஆனந்தமாக இருக்கக்கூடிய பொருள், அது பெருமான் தான். நீரார் அப்படின்னா நீர்மையுடையவர் என்று சொல்லி சொல்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நாயனார் இப்போ பாருங்கள், முதல்ல தான் சொன்னார். நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது ரொம்ப உயர்வா என்ன சொல்லியிருக்காரு? வையகம் போற்றும் செய்கை மனையறம் புரிந்து வாழ்வார், பொய்கழிந்து அறத்தின் வாழ்வார், புனசடை முடியாருக்கு அன்பர் அப்படின்னார். இப்போ என்ன சொல்கிறார் பாருங்கள். அளவிலா மரபின் வந்த மட்களம் அமுது காக்கி வளர் இளந்திங்கள் கன்னி மன்றுளார் அடியார்க்கு என்றும் புலமகிழ் சிறப்பின் மல்க ஓடழித்து ஒழுகும் நாளில் இளமை மீதுற இன்பத்துறையில் எளியரானார். பாருங்க, போன பாடலில் வந்து அவ்வளவு உயர்வாக சொன்னார். இப்போ வந்து எப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அப்படி இருந்தாலும் அவருக்கு இளமையின் காரணமாக அந்த ஒரு சின்ன ஒரு குணம் இருந்திருக்குது. இன்பத்துறையில் எளியரானார். எவ்வளோ நாகரிகமாக சொல்கிறார் பாருங்கள். சேக்கிழ பெருமானுடைய வாக்கெல்லாம் ஒவ்வொரு அந்த வாக்கும் அதான் தெய்வ கவி அப்படின்னு சொல்லி சொல்கிறதுங்க. இது மாதிரி ஒரு சொல் வந்து தமிழில் இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்காது, பின்னாடியும் இருக்க போகிறதில்ல. ஒருத்தர் இப்படி இருக்கிறார் அப்படின்னா எப்படி சொல்கிறார் பாருங்க, இன்பத்துறையில் எளியரானார். ஒரு சிறு விரசம் கூட இருக்காது. அதான் அளவிலா மரபில் வந்த மட்களம் அமுது காக்கி அப்படின்னா அவர் வந்து அந்த அளவுபடாத பரம்பரையில் தமது மரபு வழியே நின்று செய்து வந்த தொழிலே செய்யக்கூடிய மட்களங்களை தமது இல்வாழ்க்கையின் சீவனத்துக்காகிய அளவில்
அதாவது என்னென்னா அவருக்கு வந்து அந்த ஜீவனத்துக்காக அவர் செய்த தொழில் மண்பாண்டங்கள் செய்வது. அது மரபு வழியாக அவர் பெரியோர்கள் செய்து வந்த ஒரு தொழில். அந்த மரபு வழியாக வந்த தொழிலை வந்து சீவனத்துக்காக வச்சுக்கிறார். அப்போ அடியார்களுக்கு என்ன செஞ்சார்னா, சிவனடியார்கள் இறைவனடியார்கள் வேண்டிய பழிப்பாத்திரங்களை அவர்கள் எப்போதும் மகிழ்ந்து கொள்ளும்படி நிறைய கொடுத்து, அது மாதிரி அவர் தொழில் மூலமாகவே நிறைய பழிப்பாத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஓடு செஞ்சு வச்சுக்குவார். அந்த ஓடு செஞ்சு வச்சுருக்கிற பொழுது அடியார்கள் வந்தாங்கன்னா அந்த ஓடு அவர் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு தொண்டு செய்து கொண்டு வருகிறார். அதாவது எப்பொழுதும் நாயன்மார்கள் பார்த்திங்கன்னா நம்முடைய சைவத்தில் அவரவர்கள் செய்த தொண்டின் மூலமாகவே பணி செய்திருக்கிறாங்க. பல நாயன்மார்களை பார்க்கலாம். நம்ம இளையான்குடி நாயனார் அவர் என்னென்னா வேளாண்மை தொழில் செய்தவர், அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்தார். அதே மாதிரி நேச நாயனார் நெசவு தொழில் செய்தவர். அவர் நெசவு தொழில் மூலமாக வரக்கூடிய அடியார்களுக்கு கோவணம் கீழ் என்று சொல்லக்கூடிய ஆடைகளை எல்லாம் நெய்து கொடுத்தார். அது இப்போ நம்ம திருநீலகண்ட நாயனார் மண்பாண்டம் செய்யக்கூடியவர். அவர் வந்து அந்த மண்பாண்டம் செய்ய அந்த ஓடு என்று சொல்லக்கூடிய திருவோடு செய்து கொடுக்கிறார். அதாவது அவர்கள் செய்த தொண்டின் மூலமாகவே பணி செய்தவர். திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அவர் ஏகாலியர் குலத்தை சார்ந்தவர். வந்த அடியார்களுக்கு அழுக்கு உடையை வாங்கி துவைத்து வெள்ளை பண்ணி கொடுக்கக்கூடியவர். இப்படியெல்லாம் நம்மளால் முடியாத ஒரு தொண்டை நம்ம போய் தேடி பிடிச்சி செய்கிற மாதிரியெல்லாம் அவங்க செய்யலை. அவங்களால என்ன தொண்டு செய்ய முடியுமோ அதை எப்படி செஞ்சாங்கன்னா இடையறாது செஞ்சாங்க. அதுதான் பெருசு. வாழ்க்கை பூரா செஞ்சாங்க. இப்போ நம்ம ஒரு தொண்டு செய்வோம், அப்புறம் ஒரு ஆர்வத்தில் செய்வோம், அப்புறம் நம்மளால் செய்ய முடியாது விட்டுருவோம். அவங்க அப்படியல்ல. எந்த தொண்டை எடுத்தாலும் அப்படி அந்த தொண்டு செய்ய முடியலைன்னா உயிரோடு இருக்க விரும்பலை அவங்க. அருவாள் தாய நாயனார் நல்ல செந்நெல் அரிசி பெருமானுக்கு படைக்கக்கூடியவர். அந்த செந்நெல் அரிசி கிடைக்கல அப்படின்னா உடனே என்ன பண்ணார், கூலி வேலைக்கு போனார். கூலி வேலைக்கு செல்லுகின்ற பொழுது செந்நெல் காருக்கு ரெண்டையும் பிரித்தார். கார் அரிசி நமக்கு, செந்நெல் அரிசி சாமிக்கு. கூலி வேலைக்கு போன பொழுது பூரா செந்நெல் அரிசியாக வந்தது. அவருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இப்போ இருந்தாலும் என்ன நினச்சாரா, நான் செஞ்ச ஒரு பெரிய புண்ணியம், வர்றாரு நெல் எல்லாமே வந்து பெருமானுக்கு போகுது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக செஞ்சார். அப்புறம் பசி மயக்கத்தில் எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற பொழுது அந்த பூசை அந்த நிவேதன பொருள்களை எல்லாம் தாங்க முடியாமல் கீழே இடறி விழுகின்ற பொழுது தான் சாமிக்கு நைவேத்தியம் செய்ய முடியல, இந்த உயிரை எதுக்கு வச்சுருக்கணும் என்று சொல்லி கத்தி எடுத்து அதனுடைய அறிவால் எடுத்து கடுத்த அருகின்ற பொழுது தான் பெருமான் வெளிப்பட்டு அந்த கமர் என்று சொல்லக்கூடிய வெடிப்பில் இருந்தபடியே பெருமான் ஏற்றுக்கொண்டார். அதுதான் பெரிய சிறப்புங்க. சிவபெருமான் எழுந்தருளக்கூடிய திருமேனி ரெண்டுங்க. ஒன்று தாபர சங்கமம்னு சொல்லுவாங்க. தாபரன்னா இந்த சிவலிங்கம், சங்கமம்னா அடியார்கள் திருமேனி. அடியார் வேடம், அடியார் திருமேனி ரெண்டு இடம் தான். ஆனால் நாயனாருடைய அன்புக்காக கமரிலிருந்தும் பெருமான் ஏற்றுக்கொண்டார். அந்த வெடிப்பிலிருந்து கூட அந்த ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளமாக அந்த மாவடு ஊறுகாயை கடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. அதுதான் பெருசு. விடேல் விடேல்னு சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் கையும் வந்து பெருமானுடைய கை வந்து அவருடைய கையை பிடித்தது. இதெல்லாம் வந்து அடியாருடைய அன்புக்காக இறைவன் செய்யக்கூடிய அருள். அது மாதிரி இங்கே வந்து அந்த அளவிலா மரபில் வந்த மட்களம் அமுதுக்காக்கி வளரிடம் திங்கள் கண்ணி மன்றுளார் அடியார்க்கு என்றும் அந்த உளமகிழ் சிறப்பின் மல்க ஓடழித்து ஒழுகும் நாளில் அப்படி அந்த சிறப்பாக வந்து அவர் ஓடழித்து கொண்டு ஒழுகி வருகின்றார். வளர்பிறை அணிந்த இறைவனடியார்கள் வேண்டிய பழிப்பாத்திரங்களை மகிழ்ந்து கொடுக்கக்கூடியவர்கள் அப்படி ஒழுகி வருகின்ற நாளிலே இளமை மீதூர்தலினால் சிற்றின்பத்துறையிலே எளியரானார் அப்படின்னார். அவருக்கு சின்ன வயசில் அப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அதனால் அந்த பழக்கத்தில் இருந்திருக்கிறார். அளவிலா மரபின் வந்து அளவு காண முடியாதபடி தொன்று தொட்டு வழங்கி வந்த மட்கள தொழில் அப்படின்னார். ஆமாம், அப்படின்னா ஆரியன் குலாலனாய் நின்று ஆக்குவன் உலகமெல்லாம் என்று சொல்லி இறைவனது சிருஷ்டி தொழிலுக்கு இணை சொல்லத்தக்க மரபில் வந்தவர். எப்படி இறைவன் வந்து இந்த உலகத்தை வந்து படைக்கிறாரோ அதற்கு இணையாக சொல்லக்கூடிய ஒரு தொழில் அவர் மண்பாண்டங்களை, அவர் மண்ணில் வந்து பாண்டங்கள் படைக்கிறாங்க. அது மாதிரி இறைவன் இந்த உலகத்தில் இந்த உலகத்தை எல்லாம் அசுத்த மாயை என்று சொல்லக்கூடிய அந்த மாயிலிருந்து படைச்சு கொடுக்கிறார். அதனால் சிருஷ்டி தொழிலுக்கு இணையாக சொல்லக்கூடியது இந்த மண்பாண்ட தொழில் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க. அமுதுக்காக்கி அமுது சமைத்தற்காக வேண்டிய பற்பல வகைகளிலும் படைத்து என்று சொல்லி அமுதுக்கு சீவனத்துக்காக மட்களங்களையும் அடியாருக்கு உதவ ஓடுகளையும் பலிப்பாத்திரம் முதலியவையும் செய்து வந்தார் என்பது சிறந்த பொருள் என்று சொல்லி சொல்கிறாருங்க. வளரிடம் திங்கள் கண்ணி மன்றுளார்னார். பெருமானுடைய அந்த அடியார் பெருமக்களுக்கு இளமை மீதூர
அடியார் பெருமக்களுக்கெல்லாம் அந்த மண்பாண்டம் செய்து கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார். அப்படி இருக்கக்கூடியவருக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, இளமை மீதுவர பெற்றதுனாலே இன்பத்துறை இங்கு சிற்றின்ப பகுதியாக காமச் செயல்களை குறித்து நின்றது. அதில் ஒன்றும் நம்ம சொல்கிறதுல ஒன்றும் நமக்கு இது இல்லை. ஏன்னா ஒரு சிலர் அடியன்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இன்பத்துறையில் எளியரானார் அப்படிங்கிறத வைத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதை ரொம்ப லேசாக அவர் போனார், அதை ஒரு பெருசாக எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இன்பத்துறையில் எளியராக இருந்தார். ஏன்னா அப்படி இருந்தவர் இப்படி மாற போகிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு சரிதான் சொல்லக்கூடியது. இன்னொன்று சிவக்கவுனி ஐயா நமக்கு என்ன ஒரு உரையில் சொல்கிறாரோ அதை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதனால் அவர் கொஞ்சம் அந்த சிற்றின்பத்துறையில் காமச் செயல்களை குறித்து நின்றதுனே எழுதுகிறார். ஆமாம், எளியரானார், அது வலிமை பெற தாம் அதன் ஆட்சிக்கு உட்பட்டு எளியராக ஆயினார், ஆயினவை பின்பாட்டில் குறித்தார் என்று சொல்லாருங்க. இளமை மீதோர் என்பதற்கு கழிந்த இளமை பிறர் போல கழிந்தே போகாது மீளவும் பெரும்படியாக. இளமை மீதோரங்கிறதுக்கு வேணால் ஒரே என்ன, இப்போ இந்த இளமை திரும்ப மீண்டும் பெற போகிறார், அதனால் இளமை மீது வர அப்படின்னு சொல்லி மீண்டும் வர அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளும் சொல்கிறார். இவருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வந்தது, வேறு யாருக்கும் இல்லை. சரி, இவர் தான் அப்படின்னா அம்மாவை பற்றி சொல்கிறார். அடுத்தது நாயனாருடைய துணைவியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அதாவதுங்க அருந்ததி கற்பின் மிக்கார்னர். வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி. வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி எப்படி இருக்கிறாங்கன்னா, வான மீனாக இருக்கிறாங்க. அதாவது நமக்கு திருமண சடங்கில் அம்மை மிதித்து அருந்ததி பார்த்தல் நம்மளுடைய ஒரு சடங்கு இருக்குது இல்லைங்களா. அந்த அருந்ததிங்கிறது யாருன்னா வசிஷ்டருடைய மனைவி மேலே போய் விண்மீனாக இருக்கிறதாக நமக்கு ஒரு ஐதீகம். அதான் அருந்ததி பார்த்து தெரியுதான்னு கேட்டாலும் என்ன சொல்லணுமா, பெண்கள் அருந்ததி தெரியுதுன்னு சொல்லணும். ஏன்னா கற்பில் சிறந்த அருந்ததிக்கிறனால. இந்த பாட்டில் ஒரு நுட்பம் என்னென்னா, அருந்ததி கற்பின் மிக்கார்னா அருந்ததியை விட கற்பில் சிறந்தவள் எந்த பெண்ணையும் சொல்லக்கூடாது, அது தப்பாக போயிடும், பொருள் குற்றம். ஏன்னா வசிஷ்டருடைய மனைவி அருந்ததியை விட கற்பில் சிறந்தவள்னு சொல்லக்கூடாது. அதனால் சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்லார்னா, அருந்ததியை போல கற்பில் சிறந்தவள் அப்படின்ட்டார். ஆமாம், திருவினும் பெரியாள்னு சொல்லார். அதாவது திருமகளை விட சிறந்த பெண் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் நமக்கு இதில் இயல்பை நாயனார் புராணத்தில் வருது. திருவினும் பெரியாள் அப்படிம்பாருங்க. லட்சுமியை விட சிறந்த பெண் இயல்பை நாயனாருடைய மனைவியும்பார். காரணம் சொல்கிறாரு, லட்சுமி நல்லவங்க கெட்டவங்க எல்லாத்துக்கிட்டையும் போகும், செல்வம் தானே லட்சுமி. ஆனால் நாயனாருடைய மனைவி எப்படின்னா சிவபெருமானையும் அவன் அடியாரையுமே சார்ந்திருந்தார் அப்படின்னு பொருள் எழுதுவார். அது வேறு. இந்த இடத்துல அருந்ததி கற்பின் மிக்கார் அப்படின்னார். அருந்ததியை போல கற்பிலே சிறந்தவள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு மேலே சொல்லக்கூடாது, சொன்னால் அது பொருள் குற்றமாயிரும். அதான் சொல்கிறார், அவர் தங்கள் மனைவியாரும் அருந்ததி கற்பின் மிக்கார் புவனங்கள் உய்ய ஐயர் பொங்குனம் சுண்ண யாம்சை தவனென்று தடுத்ததென்ன தகைந்துதாள் தரித்ததென்று சிவன் எந்தை கண்டன் தன்னை திருநீலகண்டம் என்பார். திருநீலகண்டத்தையே அவர் இப்பொழுதும் பெருமானுடைய திருநீலகண்டத்தையே வணங்கி கொண்டிருக்கக்கூடியவர். முதல்ல அவர் தங்கள் மனைவியாரும் அருந்ததி கற்பின் மிக்கார். அவர் தமது மனைவியாரும் அருந்ததியின் மிக்க கற்பினை உடையராக பெற்றார். அப்புறம் புவனங்கள் உய்ய அப்படின்னு சொல்லி, புவனங்கள் உய்ய அப்படின்னா உலகம் உய்யும் பொருட்டு பார்க்கடலில் பொங்கி மேலிழந்த விடத்தை இறைவன் அமுது செய்ய அது உள்ளே சென்று மறைந்து படாமல் எமக்கெல்லாம் அறிகுறியாக விளங்கி இருக்கும்படி அந்த திருநீலகண்டத்தை சொல்கிறார். இறைவன் அந்த நஞ்சை உண்டு திருநீலகண்டமாக கழுத்தில் அடக்கியதை சொல்கிறார். யாங்கள் செய்த தவப்பேறு தான் அம்மட்டில் நிற்கும்படி தடுத்ததோ என்று சொல்லும்படியாக இந்த கண்டமல்லவா அதனை தடுத்து தானே தரித்து நிற்கிறது என்ற கருத்தினாலே நாயனார் என்ன செய்கிறாரு, அந்த கண்டத்தையே அவர் பெருமானாக வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறாருங்க. அந்த கருத்தினாலே சிவபெருமானாகிய எமது இறைவனது கழுத்தையே எப்பொழுதும் எண்ணுபவராய் திருநீலகண்டம் என்று போற்றி வருவார். ஏன்னா இந்த பெருமானுடைய அவர் உண்ட நஞ்சு கழுத்தில் தங்கலின்னு வச்சுக்கோங்களேன், அவர் அப்போவே உலகம் போயிருக்கும். உண்ணாமல் இருந்திருந்தால் உலகமெல்லாம் அழிஞ்சிருக்கும். கீழே போயிருந்தால் பெருமாள் அழிஞ்சிருவாங்கலாம் சொல்லக்கூடாது நம்ம. ஆனால் கழுத்திலேயே நின்றுச்சு. அதான் அதை பார்த்து பெருமானுடைய கருணையை நினைந்து அவர் நாயனார் வழிபாடு செய்கிறார். அதான் திருநீலகண்டம் என்று போற்றி வருவார்னார். அருந்ததி கற்பின் மிக்கார், அருந்ததியின் கற்பு மிக்கார் என்று சொல்லாருங்க. அருந்ததியின் மேம்பட்ட இங்கே நம்ம அருந்ததியை போலும் கற்பின் மேம்பட்டவர். இதில் கூட நம்முடைய
அறிவாள் தாய் நாயனாருடைய மனைவியை சொல்லுகின்ற பொழுது கூட வானமீன் போன் அணைவார் அப்படிம்பார். வானமீன்கிறதும் அருந்ததி தான். நம்ம வானம் என்ன விண்ணிலே வந்து மீனாக இருப்பது அருந்ததி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. புவனங்களைய தரித்ததென்று என்று சொல்லி நஞ்சுண்டது தேவர்களின் பொருட்டே ஆயினும் அதனை கழுத்தளவில் நிறுத்தி தரித்தது தமது கருணையை எல்லா புவனங்களிலும் உள்ள எல்லா உயிர்களும் உணர்ந்து உய்யும் பொருட்டு ஆதலின் உயர் தரித்தது என்று சொல்லாருங்க. அதனால தான் அவனுக்கு பேர் வந்து தியாகேசன் அப்படின்னு பேருங்க. அதாவது துன்பத்தை எல்லாம் தான் ஏற்றுக்கொள்வது, இன்பத்தை ஆன்மாக்களுக்கு கொடுப்பது. அதுதான் பெருமானுடைய ஒரு பெரும் கருணை. ஆமாம், துன்பமெல்லாம் தனக்கு, இன்பமெல்லாம் உயிர்களுக்கு. ஆனால் அவர் அந்த துன்பத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா அன்றைக்கே உலகம் அழிந்து பட்டிருக்கும் இல்லைங்களா? அதான் அவருக்கு பேர் தியாகேசர் அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது. பொங்கி நின்றெழுந்த கடல் நஞ்சினை பங்கியுண்டதோ தெய்வமுண்டோ சொல்லாய். நம்முடைய நாவுக்கரசு பெருமான் சொல்கிறார், பொங்கி வந்த ஒரு நஞ்சை பங்கி உண்ட ஒரு கடவுள் வேறு யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னா யாரும் கிடையாது. சிவபெருமானை தவிர யாரும். தேவர்களெல்லாம் அந்த நஞ்சனுடைய அந்த விஷத்தினுடைய தன்மை பட்டு அவருடைய நிலையெல்லாம் மாறி போனதெல்லாம் உண்டுங்க. அதை எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது காளி அதனுடைய நிறம் வந்து பொன்னிறம். அந்த விஷம் பட்டு கருத்தை தான் காளியினுடைய நிறம் கருப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் வந்து ஆனால் எடுத்துக்கொண்டு வந்த சுந்தரருக்கு ஒன்றுமே ஆகலை. அதான் சுந்தரருடைய ஒரு பெரிய ஆளாள சுந்தரர் அப்படிங்கிறது அதில் தான் வர்றது என்று சொல்லி பொங்கி நின்றெழுந்த கடல் நஞ்சினை பங்கியுண்டதோர் தெய்வம் உண்டோ சொல்லா என்று சொல்லி அந்த சைவ தெய்வ திருவாக்குக்கள் எங்கெங்கும் இக்கருணை தரத்தினை தேற்றம் பெற போற்றி முழக்குதல் காண்க என்று சொல்கிறார். திருநீலகண்டம் என்று சொல்வது இது திருப்பெயரின் ஆணையாலே பதிகம் முழுவதும் ஆணையிட்டு ஆளுடைய பிள்ளையார் அருளை செய்த திருநீலகண்ட திருப்பதிகமும் காண்க என்று சொல்கிறாருங்க. ஏன்னா நாயனார் எப்படி திருநீலகண்டத்தை கடைசி வரைக்கும் வணங்கி நின்றாரோ அது மாதிரி பிள்ளையாரும் ஒரு பதிகமே நமக்கு கொங்கு நாட்டில் பாடியிருக்கிறார் என்பார். எளியராயின அவரே முன்னர் சொல்லிய நலத்தின் வந்தார் விருப்பில் நின்றார் என்று சொல்லி திருநீலகண்டம் என்பாரும் ஆனார் என்று சொல்கிறார். திருநீலகண்டத்து குயவனார் என்று முதல் நூல் திருத்தொண்ட தொகை விதித்ததாதலின் திருநீலகண்டம் என்ற பத்தி செய்துரைக்கும் இவ்வியல்பு நாயனாருக்கு உரைக்கப்பெறுதலே தகுதி என்று சொல்லி அந்த திருநீலகண்டத்தை தான் அவர் வந்து அதன் மீது தான் பக்தி கொண்டிருந்தார் என்று சொல்கிறார். பின்னாடி நிறைய சொல்வார். ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம் என்று சொல்கிறாருங்க. திருநீலகண்டத்தின் மீது அவருக்கு வைத்திருந்த ஒரு அன்பு. நாயனார் திருநீலகண்டத்தில் பற்றுமிக்கு பயின்ற பண்பினாலே அன்றோ மனைவியார் அதனை கூறி ஆணையிட்டவுடன் தாம் கொண்ட ஆர்வத்தினாலே பேதிய ஆணை கேட்ட பெரியவர்னர். அதாவது இப்படி இருக்கக்கூடிய நாயனார் எப்படி வந்து அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தார் அப்படின்னா அதான் உரையாசிரியர் சொல்வார். நாயனார் மனைவியின் மீது வைத்திருந்த ஆர்வத்தை விட பெருமானுடைய திருநீலகண்டத்தில் வச்ச ஆர்வம் அதிகம். அதனால் அந்த திருநீலகண்டத்தில் இருந்த ஆர்வம் அந்த ஆர்வத்தை அடிப்படுத்தியது அப்படின்னு சொல்வார். அப்படி பெருமான் மீது அன்பு அவ்வளவு. நாயனார் திருநீலகண்டத்து பற்று மிக்கு பயின்ற பண்பினாலே மனைவியார் அதனை கூறி ஆணையிட்டவுடன் தான் கொண்ட ஆர்வத்தினாலே பேதி ஆணை கேட்ட பெரியவர் என்று சொல்லி பின்னாடி சொல்ல போகிறார். சிவன் எந்தை கண்டம்னர். சிவனாகி எந்தை நஞ்சுண்டதாலும் கழுத்தில் தரித்ததாலும் யாமெல்லாம் உளமாயினம் என்ற கருத்து தோன்ற சிவனந்தை என்று சொல்லி சிவன் எந்தை என்று சொல்லி போற்றினார் என்று சொல்கிறாருங்க. திருநீலகண்டமுடைய தேவர்கள் சாவா மருந்தாகி அமுதம் பெற வேண்டி திருப்பார்கடலை கடைந்தது வரலாறு எல்லாத்துக்கும் தெரியுங்க. அடியாராம் இமயர்தம் கூட்டமுய அலைகடல்வாய் நஞ்சுண்டு அமுதே என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் எங்கே வருதுன்னா நம்முடைய இல்லை இதில் வருதுங்க, பூம்பாவை இதில் வருது. ஆமாம், பூம்பா வருதுங்க. அதாவது அடியாராம் இமைவர்கள் கூட்டமுய அலைகடல்வாய் நஞ்சுண்டு அமுதே அந்த பெண்ணு வந்து சொல்லி புலம்பி பாடுறா இல்லைங்களா, அப்போ வருதுங்க. பூம்பாவை இல்லை, மன்னிக்கணும், இதுங்க சடையா எனுமால் பதிகத்துக்கு முன்னாடி இது வராமல் பூம்பாவைன்னு சொல்லிட்டேன். அந்த செட்டி பெண்ணுடைய கணவனை மீட்கின்ற பொழுது வருது. அதாவது என்ன கேட்குறேன்னா, அந்த பொண்ணு கணவனாக வரக்கூடியவன் விடம் தீண்டி இறந்து கிடக்கிறான். இது என்ன சாமிக்கு ஒரு பெரிய வேலையா அப்படிங்கிறத எப்படி சொல்கிறா அப்படின்னா, நீங்கள் வந்து முதல்ல என்ன சொல்கிறா அப்படின்னா, இதான் இந்த இதை தான் சொல்கிறா.
அதாவது தேவர்கள் எல்லாம் வேண்ட நீங்கள் வந்து கடல் நஞ்சை உண்டு நீங்கள் அவங்களையெல்லாம் காப்பாற்றுனீங்க. அதே மாதிரி எரிந்து போன தன்னுடைய கணவன் மீட்டு கொடுக்கணும்னு சொல்லி ரதி வேண்டுனா அந்த ரதியினுடைய துன்பத்தை நீக்குவதற்காக மன்மதனை வந்து உயிர்ப்பித்து கொடுத்தீங்க. நான் என்ன அவ்வளோ பெரிய இதாக கேட்குறேன், விஷந்தீண்டு இறந்துருக்கிறான், அது பாம்புங்கிறது நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஒரு ஆபரணம் தான், இதை நீக்கி கொடுக்க முடியாதா என்று சொல்லி பெருமானுடைய பெருமைகளையே பேசி பேசி புலம்புறான். அப்படி பெருமானுடைய பெருமைகளை பேசி புலம்புறதுனால ஞானசம்பந்த பெருமான் அந்த வழியாக வரார். வருகின்ற பொழுது யார் இந்த பெண் பெருமானுடைய பெருமைகளை பேசி பேசி புலம்புறாலே இந்த பெண்ணுடைய துன்பம் என்ன அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகுதான் அவர் அந்த பெண் இருக்கிற இடத்துக்கு போகிறார். அவள் பாட்டுக்கு வேறு ஏதாவது சொல்லி அழுதுட்டு இருந்திருந்தால் போயிருக்க மாட்டார். இறைவனுடைய அருளி செயல்களை சொல்லி பாடியது அப்படியே புலம்புனதுனால அந்த இறைவனை பற்றிய பெருமைகள் அந்த பாடலெல்லாம் வந்து அவருக்கு ஞானசம்பந்த பிள்ளையாருடைய காதில் விழுகுது. அப்போ தான் வந்து அங்கே போய் நின்று என்னென்னு கேட்குறாரு சொல்கிறா. அப்புறம் சடையா எனுமால் என்று சொல்லக்கூடிய பதிகத்தை பாடுறாருங்க. இந்த அருமையான ஒரு இடம் அது. அதான் இங்கே சொல்கிறார் இந்த இடத்துல, அடியாராம் இமைவர்தம் கூட்டமுய அலைகடல்வாய் நஞ்சுண்டு அமுதே என்று சொல்லி அது அந்த பெரிய புராண பாட்டு ஆரம்பிக்கும். ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் 476வது பாட்டில் அது வருது. கற்பின் மிக்கார் கற்பு கணவனார் வழி நிற்கும் பெண்ணியல்பு என்று சொல்லி சொல்றார். கற்பின் மிக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதை கற்பின் மிக்கார் கணவனார் வழி நிற்கும் பெண்ணுடைய இயல்பு கற்பனப்படுவது சொற்றியம்பாமை என்று சொல்லி நன்னூல் சூத்திரம். இதில் அடிக்கடி சிவகுணி அதை சொல்லுவார். இந்த நன்னூல் சூத்திரத்தை எங்கே சொல்லியிருக்காருன்னா இயல்பை நாயனார் அர்ப்பணத்தில் சொல்லியிருக்கிறார். ஆமாம், என்னுயிருக்கு ஒரு நாதா அப்படின்னு அம்மா சொல்லுகின்ற பொழுது இதை சொல்லுவார். கற்பனப்படுவது சொற்றிரம்பாமை என்று சொல்லி சொல்வார். மனைவியாரது செயல் கற்பிலக்கணத்திற்கு மாறுபட்டது அன்று என்பது குறிப்பு என்று சொல்லி, அருந்ததினா வசிட்டரது மனைவி கற்பினில் சிறந்தவள் வரம் பெற்று அப்பெயர் பூண்ட ஒரு விண்மீனாகி நிற்கின்றாள் எனவும் கற்பினுக்கு உதாரணமாக கொள்ளப்பெறுவள் எனவும் புராணங்கள் கூறும் என்று சொல்லி, கல்யாண சடங்குகளில் அருந்ததி காணும் வழக்கம் உண்டு என்று சொல்லி சிவகுணைய உரையில் சொல்லியிருக்கிறார். அருந்ததி பார்க்கிறது அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி அம்மாவுடைய அழகை பற்றி இந்த பாட்டில் சொல்கிறார். ஆனதங்கள் வராங்கோர் பறைத்தைவால் அணைந்து நன்ன மானமுன் பொறாது வந்த உடலால் மனையின் வாழ்க்கை ஏனைய எல்லாம் செய்தே உடனுரை இசையாரானார் தேனமர் கமலப்போதில் திருவினும் உருவம் மிக்கார். சரி, அம்மா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதாவது திருவினும் உருவம் மிக்கார் அப்படின்னா லட்சுமியை விட சிறந்த அழகுடையவர் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா அவர் வந்து பறைத்தைவால் அணைந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால மனைவியார் எப்படி அப்படிங்கிறத கற்பிலேயும் சிறந்தவர், அதே மாதிரி அழகுலே வந்து திருவினும் உருவமிக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னார். இங்கே உருவமிக்காருன்னு சொல்லி சொன்னார், அங்கே வந்து அப்படி சொல்லலை, அருந்ததி கற்பின் மிக்கார் அப்படின்னு சொல்லிட்டார். ஆமாம், ஆனதங்கேழ்வராங்கோர் பரத்தைவால் அணைந்து நன்ன மானமுன் பொறாது வந்த உடலால் மனையின் வாழ்க்கையினர். அதாவது தேன் பொருந்திய செந்தாமரையின் விளங்கும் லட்சுமி விட அழகில் சிறந்த மனைவியார் அப்படின்னார். அப்புறம் என்ன சொல்றார், மேலே குறித்த இயல்புடையார் ஆதின் தமது கணவனார் ஒரு நாள் ஒரு பரத்தையிடம் அணைந்து மனையில் வந்தாராக ஏனைய எல்லாம் செய்து பறைத்தைவால் அணைந்து நன்னர். அப்படி ஒரு நாள் வந்து அவர் வந்து ஒரு விலைமாதரிடத்தில் சென்று வருகின்ற பொழுது மனையில் வந்தாராக. அதனால் எழுந்த மானத்தினாலே வந்த மன வருத்தத்தை ஆற்ற மாட்டார். இந்த மானமும் பொறையும்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த மானம் அப்படிங்கிறது ரொம்ப ஆணுக்கு சரி பெண்ணுக்கு சரி மனையறத்தில் ரொம்ப முக்கியம். அதை மானமுன் பொறாது வந்த ஊடலால் மனையின் வாழ்க்கையினர். அப்படி அந்த மானத்தினாலே வந்த மன வருத்தத்தை ஆற்ற மாட்டாதவராகி மேற்கொண்ட ஊடலினால் என்ன சொல்லார், மனை வாழ்க்கை செய்ய வேண்டுமெனவாக எல்லா கடமைகளையும் விதிப்படி செய்து உடனுறைவென்று சொல்லக்கூடிய அந்த கணவனோட மெய்யுறு உணர்ச்சி ஒன்றினை மட்டும் இசையாதவராயினார். எல்லா கடமையிலும் செய்கிறாங்க, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டியது, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய எல்லாமே செய்கிறாங்க. அந்த உடன் இசைவு என்று சொல்லக்கூடிய மெய்யுறு புணர்ச்சி என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்று மட்டும் அவங்களுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்கிறார். உயர் இறைவனை சார்தற்காகிய தன்மையெல்லாம் உடையாராயன் என்று பொதுப்பட உரைத்தல் என்று சொல்கிறார். கேழ்வர்னா கணவருங்க, நம்ம கேண்மைக்கு உரியவர், அவரது பக்குவப்படாத நண்பு தமக்கே உரியவர் என்று சொல்லி கேழ்வர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கணவனுக்குண்டான ஒரு சொல். அப்படி பரத்தை விளைமாது சேரி பரத்தை என்று பழந்தமிழ் நூல் வழக்கு என்று சொல்லி யாண்டும் யாரும் இருத்தற்குரியர் அல்லர் என கொண்டு ஒழுகி வந்தனர். பரத்தையர் தெரு புறநகரில் ஒரு புறமாக அமைவது
ஏனை குடிமக்கள் வாழும் தெருவில் அவர் வாழ்தற்கு ஏமில்லை என்று சொல்லி அதை வந்து ஒரு நகரத்தினுடைய புறத்தில் தான் அந்த பரத்தை தெரு இருக்கு. அந்த காலத்தில் இருந்திருக்கு. காஞ்சி புராணத்தில் வந்து அந்த தெருவை பற்றியே ஒரு எழுதியிருக்கிறார் நம்முடைய மாதவ சிவஞான முனிவர். பரத்தை தெருவை பற்றி எழுதியிருக்கார். மானமுன் பொறாதுன மானம் எக்காலத்திலும் தமது நிலையில் திரியாமையும் தாழ்வு வந்த வழி வாழாமையும் இது வந்து மனையறத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஒரு நிலை என்று சொல்லி சொல்கிறார். இது குடி பிறந்தாருக்கு இன்றியமையாதது என்று சொல்லி சொல்கிறாருங்க. அப்புறம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தமது தன்மை குன்றுவன செய்யாமையும் இகழ்வார் மாட்டு சொல்லாமையும் இகழ்வார் மாட்டு செல்லாமையும் இழிவரவு பொறாமையும் என இது மூன்றும் வகைப்படும் என்பர் என்று சொல்லி, அதாவது தன்னுடைய நிலைக்கு தாழ்வு வரக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது. அதே மாதிரி இழிவரவு பொறாமையுடையவை இகழ்வார் மாட்டு செல்லாமை, இந்த தாழ்ந்து இருக்கக்கூடியவங்களுடைய இடத்துல நாம் செல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து மானமுன் பொறாது என்று சொல்லுவதற்கு சொல்கிறார்கள். இங்கு நாயனாரின் மனைவியார் இழிவரவாக கொண்டது தாம் தமது நாயகரின் பகுக்கப்படாத கற்பினுக்கு உரியரான் தன்மையில் இழந்தவராக கருதியாம் என்று சொல்லி உடனுறைவாகிய புணர்ச்சிக்கு இசையாமை ஒன்றே இங்கு இவரின் வாழாத மானமாய் மனைவியார் கொண்டனர் என்று சொல்லியும், அது ஊடலில் செலுத்த அது ஆணையில் செலுத்த மேற்சரிதம் நிகழ்ந்தது என்று சொல்லி இப்படியெல்லாம் ஒவ்வொன்றும் காரணம் சொல்கிறார். ஊடல்னால் அது பிணங்கி நிற்றல் என்று சொல்லி சொல்கிறார். அது அவங்களுக்கு இருந்திருக்கு. ஏனைய மெய்யுறு புணர்ச்சி ஒன்றினை ஒழிந்த மற்றவையே அவையாவன என்றது நாயகனை பேணுதல், விருந்தோம்பல், அப்புறம் மனை வாழ்க்கைக்குரிய பிற கடமைகள் எல்லாமே செய்கிறாங்க. 2 பேரும் எல்லாமே செய்கிறாங்க. தேனமர் கமலப்போதின் திருமணம் உருவமைக்கார். இது நாயனாரது மனைவியாருடைய பருவம் உருவம் இதையெல்லாம் சொல்கிறார். ஆமாம், போதில் திரு தாமரை பூ போன்ற அந்த புதிதாய் அலர்ந்த என்று சொல்லி உருவ மிகுதியே ஓமானமாக கொண்டமையன் கமலப்போதில் இருக்கும் இருவரில் திரு என்று லட்சுமியை சொல்லி சொல்கிறார். லட்சுமி போல அழகான ஒரு உருவம் உடையவர் என்று சொல்லி சொல்கிறார். அது அழகினால் அது அதே மாதிரி நாயகனுக்குரிய கடப்பாட்டின்படி இவ்வழகிய நாயகியாரை புலவி தீர்த்துக்கூடிய இன்பம் துய்த்தது வாழும் இன்பத்தினை வெறுத்து அடிப்படுத்தி திருநீலகண்டம் என்ற ஆணையொன்றினையே பாதுகாத்த நாயனாரது அந்த திருத்தொண்டின் உரைப்பையும் திண்மையொழுக்க நடை செலுத்திய வலிமையும் காட்டியபடியும் என்று சொல்லி, ஏன்னா இவ்வளோ தூரம் அம்மையாரை சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, அவர் போயிருந்தாலும் கூட அம்மா வந்து அதிலிருந்து அப்படியே அந்த கற்புடைய ஒரு மனைவியாக இருந்தார் என்று சொல்லி சொல்கிறாருங்க. மூர்க்க நாயனார் சூதாடி வந்த பொருளால் இறைவனடியாரை ஊட்டினார். கண்ணப்ப நாயனார் வேட்டையாடி உயிர்கொலை செய்து இறைவனை ஊட்டினார். கோட்புடி நாயனார் இறைவனை ஊட்டும் திருவந்துக்கு வைத்த நெல்லை உண்டு அவனது ஆணை பிழைத்த கிளைஞரை கொண்டனர். இவற்றை எந்த நூல் விதிப்படி அளவை காண்பது? உலகத்திலே இருந்தும் அதனை கடந்த நிலையில் வாழ்ந்து பார்வைக்கு மட்டும் ஏனை மனிதர் போல நின்ற பெருமக்களுக்கு சாமானிய உயிர்களுக்கு விதித்த உலக நீதி விதிகள் யாங்கனம் பொருந்தும் என்று சொல்லி நமக்கு அதான் இவங்களுடைய நிலையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி சிவக்குடைய உரையில் நமக்கு சொல்கிறாருங்க. அடுத்த வந்து இப்போ 2 பேர்த்துக்கும் வந்து ஒரு புலவி என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஊடல், அதை தீர்க்கிறதுக்காக நாயனார் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் இறங்கி பேசுகிறார் மனைவி இடத்துல. இருந்தாலும் அம்மா வந்து ஒத்துக்கிறது இல்லை. மூண்ட புலவி தீர்க்க அன்பனார் முன்பு சென்று பூந்தயங்கு இளமென் சாயல் பொற்கொடி அணையார் தம்மை வேண்டுவ இறந்து கூறி மெய்யுரானையும் போதில் தீண்டுவீராயன் எம்மை திருநீலகண்டம் என்றார். இப்போ தான் அந்த சூளுரைக்கிறது. தீண்டுவீராயன் எம்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திருநீலகண்டத்தின் மீது ஆணை நீங்கள் என்ன தீண்டக்கூடாது என்று சொல்லி மனைவியார் சொல்கிறாங்க. மூண்ட புலவி தீர்க்க, அதாவது மூண்டதாகி அந்த புலவியை தீர்த்து கூடும் பொருட்டு அன்பனார் முன்பு சென்று அம்மாவுக்கு பக்கத்தில் போய் நின்று என்ன செய்கிறாரு, அழகிய மனைவியார் முன்னே போய் வேண்டுமனவேற்றலாம் பணிவுடன் இறந்து சொல்லி, கொஞ்சம் நம்ம தவறு இருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் பணிவாக அப்படி அவங்க ஏற்றுக்கொள்ள மாதிரி அப்படி பணிந்து போய் சொல்கிறார் இறந்து சொல்லி. அதனால் அவரை புலவி தீர்ந்தார் என்று கொண்டு அவரது திருமேனியை, அதாவது அவர் பேசிகிட்டே இருக்கிறார், அம்மா எதுவும் பேசாமல் இருக்கிறதுனால சரி ஏற்றுட்டாங்களாட்டிருக்குன்னு சொல்லி மீண்டும் வந்து அம்மாவை வந்து அவர் வந்து தீண்டுகின்ற பொழுது அப்போ தான் அம்மா சொல்கிறாங்க, நீர் எம்மை தீண்டுவீரானால் திருநீலகண்டத்தின் ஆணை நும்மேல் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லி ஆணையிடுறாங்க. ஏன்னா அவர் பேசினதுனால அம்மா அமைதியாக இருந்ததுனால சரி அம்மா
ஏற்றுட்டாங்க என்று சொல்லி அவர் தீண்ட முற்படுகின்ற பொழுது அம்மா வந்து இந்த இடத்த சொல்ல, தீண்டுவீராயன் எம்மை திருநீலகண்டம் என்றார் என்று சொல்லி சொல்கிறாருங்க. அன்பனார் அன்பு அப்படின்னா தொடர்புடையார்வாள் நிகழ்வதோர் உள்ள நிகழ்ச்சி. மனைவியாரது ஊடலினால் தமது அன்பு நிலை தெரியாது அவர்வால் அகப்பொருள் இலக்கணப்படி அது காரணம் மேலும் மிக பெற்றவர் இறைவனிடத்தே அன்பு மிக்கவர் என்றழுமாம் என்று சொல்ல. பெருமானிடத்துலையும் அன்புண்டு, அதே மாதிரி மனைவியாரிடத்துலையும் அன்புண்டு, ரெண்டு பேர்த்திட்டே அன்புண்டு. பூந்தயங்கு இளமன் சாயல் பொற்கொடி அணையார்னார். அணிகள் இவரது அழகனுக்கு தோற்று போய் பின்னிடுகின்ற அந்த அளவுக்கு அம்மா வந்து அழகிய ஒரு தோற்றம். அதாவது பூந்தயங்கு இளமன் சாயல் பொற்கொடி அணையார் என்று சொல்கிறார். இப்படியெல்லாம் அவர்வால் தாம் வேண்டுமனவாகிய பொறை முதலியவற்றை இறந்து கூறி ஆசிப்பார் போல் பணிந்து சொல்லுங்கிறார். அப்படி ரொம்ப இறங்கி அம்மா கிட்ட போய் நிற்கிறார். மனைவி உயர்வும் கிழவோன் பணிவும் நினையும் காலை புலவியில் ஊறி என்று தொல்காப்பிய இலக்கணங்க. மனைவியனோட உயர்வு, கணவனுடைய பணிவு, இது ரெண்டும் வந்து இல்லறத்தில் ஒரு சிறந்தது அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. ஆமாம், நினையும் காலை புலவியில் ஊறிய என்று சொல்லி தொல்காப்பிய இலக்கணத்தில் பொருளதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மெய்யூர் அணைதல்னால் அவரது மேனியினோடு தமது மேனையோடு அணைவதற்காக போகிறார். அப்போ வந்து அம்மா வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதேன்னு ஆணையிட்டு சொன்ன மாதிரி இப்போ ஞானசம்பந்த பெருமான் எப்படி அந்த ஆணை நமதேன்னு சொன்னால் அது மாதிரி இப்போ அம்மா வந்து நாயனாருக்கு வந்து ஆணையிட்டு சொல்கிறாங்க. அடுத்து இந்த திருப்பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. அப்படி சொன்ன உடனேயே அவர் என்ன செய்தார், எப்படி இருந்தார் அப்படிங்கிறத இந்த பாட்டில் சொல்கிறாருங்க. அது எத்தனை காலம் இருந்தாங்க அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம் பேதியா அணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி ஏதிலார் போல நோக்கி எம்மையும் என்றதனால் மற்றை மாதரார் தம்மை எந்தன் மனத்தினும் தீண்டேன் என்றார். இதுதான் நாயனாருடைய நிலை. இப்போ வந்து அவங்க அம்மா வந்து எம்மை அப்படின்னு சொல்லி சொன்னதுனால மனைவியை மட்டுமல்ல வேறு எந்த ஒரு பெண்ணோடும் அவர் தொடர்பு வச்சுக்கிறது இல்லை. அதுவும் வந்து உடலால் மட்டுமல்ல மனதாலும் நீங்கினார் அப்படின்னு சொல்கிறாரு. இது எத்தனை காலத்துக்கு ஒரு வருஷமா 2 வருஷமா அப்படின்னா அப்படி இல்லை. அது பின்னாடி சொல்கிறாருங்க. இந்த இளமையெல்லாம் போய் முதுமை வந்து நடக்க முடியாத காலத்துலேயும். ஆமாம், அதை என்ன சொல்வார் அப்படின்னா பின்னாடி தான் வருது. அது வளமொழி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து தளர்வுடு சாய்ந்து மண்பு தம்பிரான் திறத்து சாயார்னர். வளமொழி இளமை நீங்கி இப்போ இதெல்லாம் போய் ஒரு 80 வயசுக்கு மேலாகி நடக்க முடியாத ஒரு சூழல், கையில் குச்சியிலேனா நடக்க முடியாது. அந்த மாதிரி நிலைமை வந்தும் கூட 2 பேர் இப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனால் பெருமான் மீது வைத்திருந்த அன்பு கூட கொஞ்சம் கூட சாயலை அப்படின்றார். ஆமாம், அவரால் நிற்க முடியாது, விழுந்துருவார் கீழே. ஆனால் பெருமான் மீது வைத்த அன்பு கொஞ்சம் கூட குறையிலையா. வளமொழி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து தளர்வுடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் திறத்து சாயார்னர். அவ்வளவு காலம் 2 பேரும் அப்படியே இருக்கிறாங்க. இந்த பாட்டு அருமையான திருப்பாட்டு. ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம் பேதிய ஆணை கேட்டு பெரியவர் பெயர்ந்து நீங்கினார். இங்கே தான் பெரியவர்னு வருதுங்க. பெரிய புராணத்துக்கு பேர் பெரிய புராணமே கிடையாது, திருத்தொண்ட புராணம் தானே. செயற்கரிய செயல் செய்ததுனால பெரியவர். இது முதல் சரிதம் தான் இல்லைங்களா? இதுதான் முதல் சரிதம். இந்த முதல் சரீரத்திலேயே இங்கே பெரியவர் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா இவர் மாதிரி யாரும் செய்ய முடியாது. இப்போ மனைவி வந்து தீண்டக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதை ஆணையாக கொண்டு கடைசி வரைக்கும் வந்து அப்படியே இருந்திருக்கிறார் அப்படின்னா அதுதான் பெரியவர் அப்படின்னு சொன்னார். யாராலும் செய்ய முடியாத ஒரு செயல். செயற்கரிய செய்வர் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார்னு வள்ளுவ பெருமான் சொல்வது போல அது சொல்கிறார் பாருங்கள். ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம் பேதிய ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கினார். பெயர்ந்து நீங்கி அப்படிங்கிறது வாரியார் சாமி 2 பொருள் சொல்வார். பெயர்தனால் ஒன்று தான், நீங்குதனால் ஒன்று தான். ஒரே பொருளை குறிக்கக்கூடிய 2 சொல் சேக்கிழ பெருமான் சொல்லுவாரான்னா அப்படி சொல்ல மாட்டார். ஏன் இந்த இடத்துல சொன்னார் அப்படின்னா உடலாலும் நீங்கினார் உள்ளத்தாலும் நீங்கினார் அப்படின்னார். அதான் ரொம்ப முக்கியங்க. ஆமாம், அப்படி பெரியவர் பெயர்ந்து நீங்கி ஏதிலார் போல நோக்கி எம்மை என்றதனால் அப்படின்னா ஏதிலார்னா அயலாரை போல. ஒரு மனைவி என்ன சொன்னாங்க, இப்போ ஒரு அயலாரை பார்த்து சொல்லுவது போல சொன்னாங்களாம். ஏதிலார் போல நோக்கி எம்மை என்றதனால். அப்புறம் மற்றை மாதரார் எம்மை எந்தன் மனத்தினும் தீண்டேன் என்றார். மனைவியை மட்டுமல்ல வேறு எந்த ஒரு பெண்ணையும் அவர் வந்து மனத்தினாலே தீண்டக்கூட இல்லை என்று சொல்லி இதில் சொல்கிறாருங்க.
நீலகண்டத்து அளவு கொண்ட ஆர்வம்னார். நீலகண்டத்தினிடத்தே மேற்கொண்டு வைத்துள்ள ஆசை அப்படின்னு சொல்கிறார். பேதிய ஆணை, அவ்வாறு வைத்த ஆசையினாலே வேறு எவ்வாற்றானும் கடக்க முடியாது, தாண்டி செல்ல முடியாத ஆணை என்று சொல்லி, பேதையான ஆர்வம் ஒரு சிறிதும் வேறுபடாத பெரியவர் என்று சொல்லி, அது இந்த இடத்துல பெரியவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. ஆர்வம் பேதையாங்கிறதுக்கு பொருள் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்கிறாருன்னா, அருமையான இடங்க. எப்படி அவரால் நீங்க முடிஞ்சது? ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காரு? இளமை மீதோர இன்பத்துறையில் எளியரானார். அப்படி இருந்த ஒருத்தர் மனைவி சொன்ன ஒரு சொல்ல கேட்டு உடனே வந்து அப்படி நீங்க முடியுமானா, சிவக்கணையா உரை சொல்றார், ஆர்வம் பேதியா அப்படின்னார். அப்படின்னா மனைவியாரிடத்து தாம் கொண்ட ஆசை பேதிக்கும்படி என்றும் கண்டத்தினிடத்தை தாம் வைத்த ஆர்வம் பேதியாக இருக்கும் பொருட்டு என்றும் பற்பலவாறு உரைகள் கூறுவாரும் உண்டு. அவை ஒன்றும் பொருந்தாமை அறிக என்று சொல்கிறார். என்னன்னா, மனைவி மீது ஆசை வைத்திருந்தார், திருநீலகண்டத்தின் மீது ஆசை வைத்திருந்தார். ஆனால் இந்த ஆசையோட அந்த ஆசை அதிகமாக இருந்தது. மனைவியின் மீது இருந்த ஆசையை விட திருநீலகண்டத்தின் மீது வைத்திருந்த ஆசை கொஞ்சம் மேலோங்கி இருந்தது. அப்போ பெருமானிடத்தில் அன்பு அதிகமாக இருந்தது. அதனால் இந்த ஆசை அவருக்கு வந்து ஒன்றும் பெருசாக அவர் பண்ணலை. அதான் பெரியவர் அப்படின்னார். சிவபெருமான் ஒருவரையே அன்றி பெருந்தேவரும் பிற யாவரும் வெல்லுதற்கரிய காமைச்சை ஆணையின் வரம்பில் நின்று வென்றமையால் செய்தற்கரிய செயல் செய்தவராயினார் என்று சொல்கிறாருங்க. அவரே இங்கு பிராணத்துக்கு துதிக்க பெறும் தகுதியராய் பெரியராயின் தன்மையும் இதனால் குறிக்க பெற்றது. ஏதிலார் போல் அப்படின்னா ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு அயலாரை போல அம்மா பார்த்து சொல்கிறாருங்க. இதற்கு அயலான் மனைவி போல என்று உரை கூறுவார் உண்டு என்று சொல்லி சொல்கிறாரு. அப்படி அல்ல, அதாவது அயலாரை போல அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கணும். மனத்திலும் தீண்டேன் என்று சொல்லுகிறார். மனத்திலும் தீண்டுதல் நினைத்தல், தீண்ட நினைக்கிறது தீண்டிய பயனை கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. நம்ம தப்பு செய்யணும்னு நினைச்சாவே தப்பு செய்த பயன் செய்த மாதிரி தான். அதனால் மனம் மொழி மெய் என்று சொல்லக்கூடிய முக்கரணங்களாலும் நம்ம தீமை செய்யாமல் இருக்கணும். அது தொண்டை நாட்டு வேளாளரை பற்றி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழ பெருமான், தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தார்வாள் தொண்டை நாட்டு இயல்பு சொல்வரைத்து. மனம் மொழி மெய்யுங்கிறத விட கனவுல கூட அவங்க நினைக்க மாட்டாங்களாம் தீமை அப்படிங்கிறது. அப்படின்னா அந்த மனசில் நினச்சாலும் நம்ம செய்தது போலத்தான் என்று சொல்கிறாருங்க. மனத்திலும் தீண்டேன் அப்படின்னு சொன்னார். தீண்ட நினைத்தலும் தீண்டுதல் பயனை விளைத்தே விடும் என்று சொல்லாருங்க. ஆலால சுந்தரர் திரு கைலாயத்தில் மாதர்வேல் மனம் போக்கிய செயலே அவர் மண்ணுலகத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்தன்னு உரையாசிரியர் எழுதியிருக்கார். அப்படி தானே, மாதர்பால் மனம் வைத்தனை மெல்லியலாருடன் காதலில்வம் கலந்து அணைவாய் அப்படின்னார். ஆனால் சூக்குமமான காரணம் வேற இல்லைங்களா? தூலமான காரணம்தான் அது. சூக்குமமான காரணத்தை அங்கேயே சொல்கிறார். மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர, இதுதான் வந்து காரணம். இருந்தாலும் ஒரு இதுக்காக சொல்கிறார். மனத்தால் தீண்டுதலும் ஆணை கடந்த கடத்திலே யாமதலின் அதுவும் செய்யேன் என்று சொன்னார். மாதரார் தம்மை என்று சொல்லி எம்மை என்று மனைவியார் கூறி ஆணையிட்ட நாயனாரை நல்வழிப்படுத்தக்க என்று நாயனாரை நல்வழிப்படுத்துறதுக்கு தான் அம்மா சொன்னாங்க. அப்படியெல்லாம் வந்து சொல்ல நம்ம அதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது என்று சொல்கிறாருங்க. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, பெருமைக்கு நாயனாருடைய பெருமைக்கு துணை நின்ற பெருமை மனைவியாருக்குரியது என்றும் இப்பிராணத்தில் பெண்ணின் பெருமை விளங்குவது என்றும் வந்தவாறு ஆராய்ச்சியுரை கூறுவாரும் உண்டு. தம் கேள்வர் ஒரு பரத்தை பால் அணைந்ததனால் மானமுன் பொறாது வந்த ஊடலாலே மனைவியார் புலந்ததும் ஆணையிட்டதுமாம் என்று சொல்லி என்ன சொல்கிறாருன்னா, கடைசியாக இந்த வைத்து கொண்டு இந்த பிராணத்திலே எவ்வாற்றானும் நாயனார் பெருமையே உயர்ந்தது. மனைவியாரெல்லாம் எப்படின்னா நாயனாருடைய தொண்டுக்கு துணை நின்றவர்கள் தான். அதனால் நாயனாருடைய மனைவியினுடைய செயல் தான் உயர்ந்ததுன்னு எந்த இடத்துல நாம் சொல்லிடக்கூடாது. இதே மாதிரி சிறுத்தொண்ட நாயனாருடைய புணத்திலே வருது. சிறுத்தொண்ட நாயனாருடைய புணத்தில் கடைசியாக மைந்தன் தன்னை வந்தவர் என்ன சொல்லார்னா, மாறியில் மகவு வெற்றியரோல் மைந்தன் தன்னை அலையும்னாரு. அவர் மைந்தா வருவாய் அப்படின்னாரு. உடனே சேக்கிழ பெருமான் சொல், தையலாரும் தலைவர் பணி நிற்பாராய் செய்யமணிய சீராலா சிவனார் அடியார் உண்ணுமலையால் அழைக்கின்றார் வாராய் என்று சொல்லி ஓலமிட. அப்படி தான் புராணத்தில் இருக்குது. இதை வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மைந்தான்னு சொன்னார், பற்றோடு சொன்னார், இந்த குழந்தை வரல. அம்மா வந்து பற்றில்லாத சொன்னாங்களாம், அதனால் குழந்தை வந்ததுன்னெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் சிவ அபராதம் சொல்லி யார் எழுதுற, நம்முடைய சிவக்கணை எழுதுகிறார். அந்த எந்த இடத்துலையுமே வந்து குழந்தை வரலைன்னு சேக்கிழ பெருமான் எழுதலை, பாடலை. அவர் மைந்தா வருவாயினார். ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச செயல், ரெண்டு பேரும் சேர்ந்து அழைக்கிறாங்க. அவர் மைந்தா வருவாயினார். தையலாரும் தலைவர் பணி நிற்பாராய். கணவன் எவ்வளியோ மனைவி அவ்வளி, அவ்வளோதான் புராணம். அதை வைத்து கொண்டு அவர் அழைச்சார், வரல, அம்மா அழைச்சாங்க, வந்ததுன்னு சொன்னால் அது சிவ குற்றம் என்று சொல்லி சிவக்கணைய உரையில் சொல்கிறார்.
எந்த இடத்துலையும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த நாயன்மார் தான் உயர்ந்தவர். மனைவியர் அப்படின்னா அவருக்கு தொண்டுக்கு துணை நின்றவர்கள் தான். அப்படின்னா இந்த புராணம் எப்படி ஆகி போயிடும், திருநீலகண்ட கோவனாருடைய மனைவியார் புராணம்னு ஆகி போயிடும். அதனால் எந்த இடத்துலையும் நம்ம அதை உயர்வாக அவங்க உயர்வு தான், அவங்கள போற்றக்கூடிய அளவு தான். ஆனால் நாயனாரை விட உயர்ந்த நிலை அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடாது. அப்படி நமக்கு இப்போ நம்முடைய உரையாசிரியர் சொல்றார், இப்புராணத்திலே எவ்வாற்றானும் நாயனார் பெருமையை விளங்குவதாம். இது விளங்க துணை நிற்றலை அன்றி மற்ற பெண்ணின் பெருமை விளங்க கண்டிலே இப்புராண சரித அமையும் நோக்கமும் அதுவன்று. அப்படின்னா நீ திருநீலகண்டர் மனைவியார் புராணம் என்றே கூற வேண்டி வரும் என்று சொல்லி ஆசிரியர் சொல்கிறார். அதனால் தொண்டுக்கு துணை நின்றவர்கள் அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம சொல்லிக்கணும். திருவெண்காட்டு நங்கை பற்றி சொல்லுகின்ற பொழுது மனையறத்தின் வேர் ரொம்ப உயர்ந்த சொல்லது, தமிழ் இலக்கியத்தில் எதுலேயுமே இல்லைங்க. அதனால் நம்ம சிறு தொண்ட நாயனாரை விட முடியுமா என்ன? மனையறத்தின் வேராகி நின்ற திருவெண்காட்டு நங்கைன்னு சொல்லார். நம்முடைய சென்னைப்பையா சொல்லுகின்ற பொழுது தமிழ் இலக்கியத்தில் எதுலேயுமே மனையறத்தின் வேறுங்கிற சொல்லே இல்லையா. பெரிய புராணத்தில் மட்டும்தான் பெண்களை அவ்வளோ உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு. பெரிய புராணம் போல் பெண்களை உயர்வாக சொன்ன நூல் எதுவுமே கிடையாது. ஆனாலும் கூட நமக்கு நாயனார் என்று சொல்லி வருகின்ற பொழுது நாயனார் தான் உயர்ந்தவர், அதில் எந்த ஒரு மாற்று கருத்து நமக்கு இல்லை. இந்த அளவு நாம் இன்று நிறைவு செய்து அடுத்த திருப்பாடல் அடுத்த வாரம் நம்ம சிந்திக்கும். என்றும் இன்பம் பெருகும் முயல்வினால் ஒன்று காதலை துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கல் ஓங்க நற்றவும் வெள்ளி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.